இப்ப கேக்குது இல்ல? கேக்குது. கிளியரா இருக்கா? நல்லா கிளியரா இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 908. நம்ம பார்க்க போவது வந்து ஆஃப் ஷோர் எனர்ஜி. இதுதான் பார்க்க போறோம். நம்ம இடையே இணைந்திருப்பது வந்து இன்னைக்கு மிஸ்டர் ஜேம்ஸ் பெரிய நாயகம் யூகேல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அயர்லாந்துல இருக்காங்க. ஆக்சுவலா நாங்கெல்லாம் ஒன்னா சவுதியில இருந்தோம். செல்வா நாங்கெல்லாம் ஒரே ஃப்ரெண்டு. இவர் வந்து யூகேல ரொம்ப நாளா இருக்கிறாரு. அங்க இந்த எனர்ஜி சோர்ஸ் பத்தி பேசலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் பேசுவோமே அப்படின்னு பிளான் பண்ணேன் நான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசல நம்ம. அதனால வந்து ரைட், இந்த சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் டெக்னிக்கலா இல்லாத நம்ம ஓரளவுக்கு லேமேனுக்கு நமக்கெல்லாம் தெரியுற மாதிரி சில விஷயங்கள் பேசுறதுக்காக கேட்டிருந்தேன் ஜேம்ஸ் கிட்ட. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஜேம்ஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு, வந்தாங்க 2 பேரும். இன்னைக்கு வந்து எனர்ஜி சோர்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம், பார்ப்போம். ஜேம்ஸ், நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி சார். மிகுந்த மகிழ்ச்சி. மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சியில வந்து மீண்டும் ஒரு முறை இந்த 908வது நிகழ்ச்சியில வந்து மீண்டும் ஒரு முறை வந்து கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டு பங்காற்றி வரும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைக்கு பேச போற தலைப்பு வந்து ஆஃப் ஷோர் எனர்ஜி. குறிப்பாக வந்து எனர்ஜி குறித்த வந்து ஒரு பல தகவல்களை வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து வழங்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது சமீபத்தில் வந்துட்டு மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சி வந்து நான் யூடியூப்ல வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு வரேன். அதுல வந்து இந்திய தண்டனை சட்டங்கள் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு சகோதரி லீலாவதி வந்து மிக அழகா பேசினாங்க. ஸோ இந்திய தண்டனை சட்டங்கள் அது வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து எனர்ஜி குறித்த தகவல்களும் வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா எப்படிலாம் வந்து அதை வந்து உருவாக்குறாங்க, எப்படிலாம் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்துறோம், இது இந்தியா மட்டும் இல்லாம உலகமெல்லாம் வந்து எப்படி வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தகவல் வந்து பரிமாறணுன்ற ஒரு எண்ணத்துல வந்து வந்திருக்கிறேன் இன்னைக்கு நான். குறிப்பா வந்து இப்ப வந்து கிரீன் எனர்ஜி, அதாவது வந்து மாற்று சக்தியை நோக்கி வந்து உலகம் வந்து பயணிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து இந்த தலைப்புல பேசினா வந்து நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணமும் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாங்க தலைப்பு மற்றும் தகவலுக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய உரையில வந்துட்டு நான் வந்து 2 பாகமா வந்து எடுத்துக்க போறேன். 2 பகுதியா எடுத்துக்கிட்டு, ஒண்ணு வந்து முழுக்க எனர்ஜி குறித்து, அதாவது வந்து எப்படி வந்து உருவாச்சுது, ஆதி காலத்துல வந்து எப்படி வந்து பல்வேறு விதமான வந்து சோர்ஸ் வந்து எப்படி வந்தது, அந்த வந்து உலகத்தோட தேவை என்ன இருக்குது, இப்ப என்னெல்லாம் வந்து சோர்சஸ்லாம் இருக்குது எனர்ஜி குறித்து, அடுத்த வந்து மாற்று சக்தியா வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இது வந்து எப்படி போயிட்டு இருக்குது, அதை பத்தி பார்க்குறேன். முழுக்க வந்து எனர்ஜி குறித்த ஒரு தகவலை வந்து தொகுத்து இருக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப பிரைமரி சோர்ஸ் என்ன இருக்குதுன்னா வந்து ஒரு முழு முதல் ஆதாரமா என்ன ஒரு சோர்ஸ் இருக்குன்னா ஆயில் அண்ட் கேஸ் தான் இருக்குது. இதோட வந்து வளர்ச்சி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி இதுல வந்து பார்க்கும்போது 2 பகுதி இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து 2 பகுதி இருக்கு. ஒண்ணு வந்து ஆன்ஷோர், ஒண்ணு வந்து நிலம் சார்ந்த பகுதியில வந்து உருவாக்குறது, இன்னொன்று வந்து கடல் சார்ந்த பகுதியில வந்து உருவாக்குறது. நான் வந்து பணியில் புரியறத வந்து முழுக்க வந்து கடல் சார்ந்த ஆஃப் ஷோர் எனர்ஜி பகுதியில வந்து இருக்கிறேன். ஸோ அது குறித்த வந்து முழுமையான தகவல்களும் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி ஒரு பொதுமக்கள் காமன் மேனுக்கு வந்து புரியிற மாதிரி வந்து தெளிவா வந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு வந்து நான் பேச போற தலைப்பு அண்ட் தகவல்கள்.
இந்த தலைப்பு ஆஃப்ஷோர் எனர்ஜி இதுல பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனா இதுல வந்து எதெல்லாம் வந்து உள்ளடக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு எங்க தொடங்கணும் எங்க முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு தெளிவான ஒரு அஹ், வரவே இல்லை எனக்கு. அப்பதான் வந்து திருக்குறள் எடுத்து புரட்டி பார்க்கும்பொழுது பொருட்பால்ல வந்து தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்துல வந்து இந்த குறள் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதாவது அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல்ற ஒரு குறள் வந்து என் கண்ணுக்கு வந்து பட்டுது. இந்த குறள் வந்து இந்த தலைப்புக்கு வந்து ஒரு ஒத்து போற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. இது எதுக்கு இந்த குறள் வந்து என்னால எடுக்க முடிஞ்சுது, இத பொறுத்து வந்து எப்படி பேச முடியுதுன்ற வந்து என்னோட உரையில இறுதியில வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் நானு. முதல்ல வந்து எனர்ஜினா என்னது? ஸோ வெரி வெரி ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து எனர்ஜினா அதனா ஒரு ஹியூமன் பாடி, ஒரு மனித உடலுக்கு வந்து எப்படின்னா வந்துட்டு காலையில வந்து நம்ம எழுந்திருக்கணும், எழுந்திருச்சு நடக்கணும், அடுத்தது சாப்பிடணும், திரும்ப வந்துட்டு தூங்குறதுக்கு போகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில் என்னன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி இல்லைன்னா வந்துட்டு காலைல வந்து எழுந்திரிக்கவே முடியாது, அடுத்தது நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, திரும்ப வந்து தூங்க போக முடியாது. இதுதான் வந்து மனித உடல்ல வந்து அந்த சக்திக்கான ஒரு தேவை வந்து இருக்கிறது. இத பத்தி மைண்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம்ல வந்து பல நிகழ்ச்சியில வந்து பல பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஹியூமன் பாடி வந்து எப்படி வந்து வேலை செய்யுது, அதுக்குள்ள என்ன தொழிற்சாலைலாம் இருக்குது, அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. நான் வந்து அதுக்குள்ள இன்னைக்கு வந்து போக போறதில்ல. இதுதான் வந்து ஒரு முழு முதல் ஆதாரம். இந்த எனர்ஜி உலகத்துக்கான தேவை எல்லாத்துக்குமே வந்து மனித உடலுக்கு வந்து எப்படி வந்து சக்திக்கான தேவை இருக்குதோ, அதே மாதிரி உலகத்துக்கான சக்திக்கான தேவை வந்து பலவிதமா வந்து இருக்குது. பலவிதமா வந்து அந்த சோர்ஸ் வந்து கிடைக்குது. அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து பேச போறேன் நானு. எனர்ஜி குறிப்பா வந்துட்டு எனர்ஜின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்கு வந்து தேவைப்படுது. அடுத்தது வந்து ஹீட்டிங், கூலிங், அப்புறம் வந்து சார்ஜிங். நான் வந்துட்டு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையா வந்து இந்த பல விதமான வந்து விஷயத்துக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படுது. இதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷன், ஹீட்டிங், கூலிங், பேட்டரி சார்ஜிங் வந்து இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எப்படி வந்து நம்மளால போக முடியும்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது, அதனால தான் போக முடியுது. ஒரு இடத்த வந்து சூடாக்கணும்னா அதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து சக்தி வந்து வருது. எங்கேயோ ஒரு இடத்த வந்து கூலாக்கணும்னா அதுக்கு வந்து சக்தி வந்து தேவைப்படுது. ஸோ இப்படி பல விதமான வகையில வந்துட்டு நமக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதுக்கான சோர்ஸ் வந்து பலவிதமான வகையிலேருந்து வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் இதுக்கே வந்து அடிப்படை. இதுதான் வந்து தேவை, இங்க இருந்தா வருது. அதுதான் வந்து பார்க்க போறோம். டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, இந்த வளர்ச்சின்னு பார்க்கும்போது, கற்காலத்துல அதாவது பழங்காலத்துல வந்து எப்படி வந்து இது வந்து வளர்ச்சி அடைஞ்சுது, இந்த எனர்ஜி இந்த சக்திக்கான ஆதாரங்கள்லாம் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கற்காலத்துல வந்து மரங்கள் தான் வந்து முதலா வந்து மனிதன் பயன்படுத்திய ஒரு எனர்ஜி சோர்ஸ். அதை வச்சுதான் வந்து அதை எரிய வச்சுதான் வந்து அதை வந்து வெளிச்சத்துக்காகவும் இல்லை வந்து சமைக்கிறதுக்காகவும் வந்து எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டு முதல் முறையா வந்து பயன்படுத்தின சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது மரங்கள் தான். அதுக்கு அடுத்தது வந்து விண்டு, காற்றை வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமா வந்து மனிதன் வந்து யூஸ் பண்ணது. இது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே வந்து இதை வந்து பயன்படுத்த வந்து ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல இருந்து போறதுக்கு ஒரு படகு வந்து போகணும்னா வந்து அந்த காற்று எந்த திசையில போதோ அந்த திசையில வந்துட்டு பயணம் செஞ்ச ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து நீரை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆதாரமா வந்துட்டு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வாட்டர் மில், நீர் ஆலை அப்படின்ட்டு பல விதத்துல வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்துட்டு அறுக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு மரத்தை அறுக்கிறதுக்கோ இல்லை ஒரு வேலை செய்யறதுக்கோ வந்து நீர் ஆலைகள் வந்து யூஸ் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஆதாரம் வந்துட்டு சூரிய சக்தி.
அதை வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேட்டட் இடத்துல வந்துட்டு சூரிய சக்தியை வந்து கொண்டு போகும்போது அதை வச்சு பலவிதமான வந்துட்டு வேலைகள் செய்யலாம். குறிப்பா வந்துட்டு உலோகங்களை உருக்கிறதுக்கு வந்துட்டு அதை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்ட்டு மனிதன் வந்து கண்டுபிடிச்சு அந்த சூரிய சக்தியை வந்து பலவிதமா வந்துட்டு உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வகையில வந்து இந்த தொடர்ச்சியில வந்துட்டு சூரிய சக்தியை வந்துட்டு போட்டோவோல்டிக் எஃபெக்ட்ல வந்துட்டு இன்னும் அதிகமா வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த சூரிய சக்தியில வந்துட்டு இன்னும் பல வந்துட்டு கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஃபாசில் ஃபியூல் என்ற இப்ப இருக்கிற இந்த ஆயில் அண்ட் கேஸ், அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு குறித்த சோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோடனே இந்த சூரிய சக்தியோட இது வந்து போயிடுச்சு. அதை வந்து அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடையல. அதே சமயத்துல வந்துட்டு காற்றாலைன்னு இப்ப சொல்ற விண்ட் டர்பைன் எனர்ஜி வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு பெரிய வகையில வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிகமா வந்து பார்த்தது டேம்ஸ் வந்து இருக்கிறது, அணைகள் வந்து இருக்கிறது, அணைகள் கட்டி அது வழியா வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு உற்பத்தி செய்யலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆதி காலத்துல இருந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்தது. இதுதான் வந்துட்டு இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கண்டுபிடிச்சு இந்த வகையெல்லாம் வந்து எனர்ஜி வந்து உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்தது வந்து இப்ப மாடர்ன் வேர்ல்டு நவீன காலத்துல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்படியெல்லாம் வந்தான்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு 17 18ஆம் நூற்றாண்டுகள்ல வந்துட்டு பார்க்கும் பொழுது கோல் இது வந்து ஒரு பிரைமரி சோர்ஸா இருந்தது. கோல் வந்துட்டு நிலக்கரி வந்துட்டு ஒரு பிரைமரி சோர்ஸா வந்து ஆரம்பிச்சது 17 18ஆம் நூற்றாண்டுகள். அடுத்தது வந்து சூரிய சக்தி, அடுத்தது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு, அப்புறம் வந்து பவர் பிளான்ட்லாம் வந்தது. மின்சாரம் வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்துட்டு விநியோகம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து விண்ட் ஃபார்ம் காற்றாலைகள் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப இருக்கிற ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்துட்டு எண்ணெய் அண்ட் எரிவாயு அது வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்து கிரீன் எனர்ஜி நோக்கி விண்டு, சோலார், அந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு அதை வந்து நோக்கி வந்து போயிட்டு இதுதான் வந்து மாடர்ன் வேர்ல்டு இப்போ இருக்கிற வந்து காலத்துல வந்து எனர்ஜி வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்து வளர்ச்சி வந்து வந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து தேவைகள் என்ன இருக்குது. உலகம் முழுக்க வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எனர்ஜி வந்து தேவை இருக்குது. எல்லா நாட்டுக்கும் வந்து தேவை இருக்குது. சில நாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவை இருக்குது, சில நாட்டுக்கு வந்து குறைவாகவே இருக்குது. அது அந்த நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடா இருக்குதா இல்லை வளர்ச்சி அடைந்த இருக்கிற நாடா இருக்குதா அப்படின்ற பார்க்கும்போது அந்த தேவைகள் வந்து அதிகமாக குறைவாக இருக்குது. இப்போ இந்த மேப்ல பார்க்கும்பொழுது கருநீலம் இந்த வண்ணத்துல இருக்கிற வந்து இந்த நாடுகள்லாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இப்போ இந்த கருநீலம் பார்த்தீங்கன்னா இந்த வட அமெரிக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து எடுத்துட்டு இருக்கிறது. அதே சமயத்துல வந்துட்டு சைனாவும் வந்து அதிக எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவும் அதே மாதிரி அதிக எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் நாடுகளை வந்து கொஞ்சம் குறைவாகவே வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. மொத்தமா இப்ப வந்து 1992ல வந்துட்டு 92,822 டெராவாட் வந்துட்டு இந்த எனர்ஜி வந்து கன்சப்ஷன் வந்து இருக்குது. இப்ப இந்த 2022ல வந்து 167,788 டெராவாட் வந்து, அதாவது இந்த 30 வருஷத்துல வந்துட்டு 73% வந்து அதிகமா இருக்கு. எனர்ஜியோட தேவை வந்து அதிகமா இருக்கு. இது இன்னும் வந்துட்டு ஒரு வருஷமும் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து இப்ப உலகத்துல மொத்த தேவையை பார்த்தா அடுத்தது வந்துட்டு ஒரு ஆள் தனி நபருக்கு வந்து எவ்வளவு வந்து தேவைப்படுது, எந்த நாட்டுல வந்து அதிகமா எடுக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் வந்துட்டு 92ல வந்து 2,813 கிலோவாட் ஹவர் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது 2020ல வந்து 7,143, அதாவது 154% வந்து அதிகமாக இருக்கு இந்த 30 வருஷத்துல. சில நாடுகள்ல வந்து குறைவா இருக்கு, குறைஞ்சு இருக்குது. குறிப்பா வந்து அமெரிக்க நாடுகள்ல பார்க்கும் பொழுது 12% வந்து குறைஞ்சிருக்கு. இதுல வந்து ரொம்ப அதிகமானது வந்துட்டு சைனால தான். 30 வருஷத்துல வந்து 319% வந்து அதிகமா இருக்கு. அவங்களோட தேவை, தனிநபருக்கான தேவை வந்து அதிகமா இருக்கு.
சில நாடுகள்ல வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது அவங்க வந்துட்டு முழுவதும் வளர்ந்த நாடுகளா இருக்கலாம். அதாவது ஒரு யூரோப்பிய நாடுகள்ல வந்து லக்சம்பர்க்ன்ற ஒரு நாட்டுல வந்துட்டு 41% குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவங்க முழுமையா வளர்ச்சி அடைந்த நாடு. வளர்ந்து வர நாடுகள்ல வந்து தேவைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. இதுல வந்துட்டு கிலோவாட் பர் ஹவர்ன்ற ஒரு இது வந்து அடிக்கடி வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம. அது எப்படின்னா வந்துட்டு ஒரு 100 வாட் பல்ப் வந்து 10 மணி நேரம் எரிஞ்சுதுன்னா, அது வந்து ஒரு கிலோவாட் பர் ஹவர் வந்துட்டு. ஸோ ஒரு தனிநபர் வந்து இந்தியால வந்துட்டு 143 கிலோவாட் பர் ஹவர் வந்துட்டு சக்தி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து 2022ல இப்போ வந்து இன்னும் கூட அதிகமா இருக்கும். ஸோ போக போக இது வந்து இதோட தேவை வந்து அதிகமாயிட்டே வந்து இருக்குது. இப்ப தனிநபர் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து செக்டார். அதாவது எந்த துறையில வந்து அதிகமா வந்துட்டு கன்சப்ஷன் இருக்குது, தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது இந்த இந்த கிராஃப்ல வந்துட்டு 90லிருந்து இப்போ வந்து 2020 அது வரைக்கும் பார்க்கும்பொழுது, அந்த தேவைகள் அந்த ஒரு துறை சார்ந்த தேவைகள் வந்துட்டு அதிகமாயிட்டு தான் இருக்குது. குறையவே இல்ல. ஒண்ணு அதே மாதிரி இருக்குது, இல்ல அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப மேல இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்துக்கு பார்க்கும்பொழுது, அதே நிலைமையில வந்து இருக்குது. கொஞ்சம் அதிகமாவும் இருக்கு. பில்டிங்ஸ்க்கும் அதே மாரி தான். ஸோ கட்டிடங்களுக்கும் அதே தேவைகள் இருக்குது. அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் அதுவும் பார்க்கும்போது, அ அந்த அந்த நிலையில் தான் வந்து இருக்குது. எந்த ஒரு குறைவும் இல்ல. அடுத்தது வந்து நான் எனர்ஜி அண்ட் அதர். ஸோ தேவைகள் வந்து ஒண்ணு அதிகமாகுது, இல்லன்னா அது இருக்கிற நிலைமையிலே வந்து இருக்குது. ஸோ செக்டார் வைஸும் வந்துட்டு எனர்ஜிக்கான தேவைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதிகமாயிட்டு இருக்குது, இல்ல அதே நிலைமையில வந்து இருக்குது. அடுத்தது வந்து நம்ம தேவைகள்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. இது எங்க இருந்தா வருது? இந்த மொத்த எனர்ஜியும் வந்து எங்க இருந்தா வருதுன்னு பார்க்கும்பொழுது, இப்ப இருக்கிற நிலவரப்படி ஆயில் வந்து 33% வந்து குடுக்குது. தேவைய வந்து நிவர்த்தி செய்யுது. அடுத்தது வந்து நிலக்கரி 27%. அடுத்தது வந்து கேஸ். கேஸ் வந்து 24%. இதுதான் வந்து ஒரு பிரைமரி சோர்ஸா இருக்கு. ஆயில், கோல், கேஸ் இது வந்து 84% வந்து இப்ப இருக்கிற உலகத்துல வந்து தேவைய வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்குது. இது இல்லாம இந்த மீதி இருக்கிற வந்து 16% எங்கேருந்து வருதுன்னா வந்து நியூக்ளியர் அணு உலைகள்ல இருந்து ஒரு 4.3 அப்புறம் ஹைட்ரோ பவர் அப்புறம் வந்து காற்றாலை, சூரிய சக்தி, பயோஃபியூவல் அப்புறம் வந்து இதெல்லாம் சேர்ந்து ரினியூவபிள் சோர்சஸ் அதுல இருந்து வந்து மொத்தமா வந்து வருது. ஸோ இப்படிதான் இந்த 84% வந்துட்டு ஃபாசில் ஃபியூவல்ன்ற ஆயில் இல்ல கோல் வந்து கேஸ்ல வருது. மீதி இருக்கிற சதவீதம் எல்லாம் வந்துட்டு அதர் சோர்சஸ்ல இருந்து குறிப்பா வந்து ரெனியூவபிள் சோர்ஸ்ல இருந்து வர்றது. இந்தியா வந்து பார்க்கும்பொழுது 50% இப்போது வந்து நிலக்கரி இல்லைன்னா வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, உற்பத்தி செய்யற மாதிரி இருக்குது இப்போதைக்கு இந்தியாவில். அடுத்தது வந்து இதேதான் இந்த இந்த சோர்சஸ் தான் அது எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்கு 18ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப இருக்கிற வந்து 20, 22 இல்ல 23 இதுல வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ட்ரெடிஷ்னல் பயோமாஸ் பயோகேஸ் என்ற ஒரு இதுல தான் வந்து 17, 18ஆம் நூற்றாண்டுகள் வந்து ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு இது ஃபாசில் ஃபியூவல் ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்துட்டு போயிட்டு அதோட ட்ரெண்ட் வந்து அப்படியே வந்து தொடர்ந்து வந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் வந்து அதோட தேவை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. சில ஏரியாலாம் வந்து பார்க்கும்போது சில சோர்சஸ் பார்க்கும்பொழுது ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து 92ல வந்து சோலார் பவர் வந்து ஒரே ஒரு டெராவாட் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து 3448 டெராவாட் வந்து அளவுக்கு வந்து போயிருக்கு. அப்புறம் விண்ட் பவர் வந்து 92ல வந்து 14 இருந்தது. இப்போ 5488. அப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து 92ல வந்துட்டு 20,063. இப்போ வந்து 39,413 ஆயிருக்கு. அதாவது இதுல வந்து பெருசா வந்து அதிகமாகல. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து ஆயிலும் அதே மாதிரி தான் 38,000ல இருந்து 53,000 அளவுக்கு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதோட தேவைகள் வந்து கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல வந்து ரினியூவபிள் சோர்ஸ் வந்து வரது கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. பல மடங்கு வந்து அதிகமா இருக்கு. இந்த கிராஃப்ல இங்க பார்க்கும் பொழுது கோல் தேவை இருக்குது 27%.
அப்புறம் ஆயில் வந்து தேவை இருக்குது, அதே சதவீதம் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, கேஸ் இருக்கு. ஆனா அதர் ரினியூவபிள் சோர்ஸோட பங்களிப்பும் வந்து அதிகமாயிட்டே வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாமே பார்த்தாச்சு, சோர்சஸ் என்னன்னு பார்த்தாச்சு, பர் பர்சன் தனிநபரோட தேவை என்னன்னு பார்த்தாச்சு, உலகத்தோட தேவை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ டிரான்சிஷன், அதாவது வந்து ஒரு மாற்றம், நமக்கு வந்து எனர்ஜி டிரான்சிஷன், அதாவது கிரீன் எனர்ஜி தான் தேவை உலகத்துல அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வந்தாச்சு. ஆயில், கேஸ் இதையே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா வெப்பம் அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம்ன்றதால கிரீன் எனர்ஜியை வந்து நோக்கி போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் வந்து இங்க வந்து தெரியுது. இந்த ட்ரெண்ட்ல வந்து பார்க்கும்பொழுது 2019, 25 இந்த பார்க்கும்போது ஃபாசில் ஃபியூலோட இது வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, கிரீன் எனர்ஜியோட வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு நல்ல ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. இதே ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தா 2045, 50 இதுல வந்து இதோட கிரீன் எனர்ஜியோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகவே இருக்கும், கான்ட்ரிபியூஷனும் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு தெரிய வருது. இப்ப உலகத்துல வந்து பார்க்கும் பொழுது அதே ஃபாசில் ஃபியூவல், நான் ஃபாசில் ஃபியூவல், கிரீன் எனர்ஜி இல்லை வந்து ஃபாசில் பார்க்கும்பொழுது மொத்தமாக வந்து பார்க்கும்போது நம்ம 2020 இந்த 30 இந்த காலங்களில் பார்க்கும்பொழுது ஒரு 80% வந்து ஃபாசில் ஃபியூவல், 20% வந்துட்டு நான் ஃபாசில் கிரீன் எனர்ஜி வந்து இருக்கிறது. இது இன்னும் ஒரு 27, 26 வருஷத்துல வந்துட்டு இது வந்துட்டு 50க்கு 50, அதாவது 48க்கு 52 அது மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு 50க்கு 50 கிரீன் எனர்ஜி, 50 வந்து ஃபாசில் ஃபியூவல், ஆயில் மற்றும் கேஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து மாறத்துக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நோக்கி தான் வந்து உலகம் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் வந்து COP28, 29 அந்த மாதிரி வந்து உலக நாடுகள் தலைவர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற மாநாடுகள்லாம் வந்து ஒரு வருஷமும் வந்து நடந்துட்டு இருக்குது. போன வருஷம் வந்துட்டு துபாயில் வந்து நடந்தது, இந்த வருஷம் இப்போ வந்து அசர்பைஜான் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கான வந்துட்டு தேவை வந்து நிறைய இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் உணர்ந்து அதை நோக்கி வந்து எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்தியா குறிப்பா வந்து இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா எப்படி வந்துட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதே ட்ரெண்டு தான். கரண்ட்டுக்கு இப்போ வந்து இந்தியா எப்படி கன்சியூம் பண்றாங்கன்னா உலகத்துல பார்க்கும் பொழுது 6.8% வந்து கன்சியூம் பண்றாங்க. மொத்தமா வந்து ஒரு 100% பார்க்கும்போது 6.8, இது வந்துட்டு 9.8 வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, இன்னும் அதிகமாக போகுது. இதே தான் ஃபியூவல்னு பார்க்கும்போது இதே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இதே ட்ரெண்டு தான் வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து நிறையா வந்து முன்னேற்பாடுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு குறைக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் நீங்கள் வந்து எத்தனால் மிக்சிங் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபியூவலில் வந்துட்டு பெட்ரோலில் வந்து 20% வந்து எத்தனால் மிக்சிங் அப்படின்ட்டு. இந்த எத்தனால் எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து இருக்கிற வந்துட்டு பெட்ரோல்லையோ டீசல்லையோ வந்து இதை வந்து கலந்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 20% கிரீன் எனர்ஜி, 80% வந்து இப்போ இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் வந்து பேஸ்ட் எனர்ஜியும் வந்து கிடைக்கிற மாதிரி பண்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு என்ன தேவை இருக்குது, எப்படிலாம் வந்துட்டு உருவாக்குறாங்க எல்லாம் வந்து பார்த்தாச்சு. இதோட எல்லாமே பார்க்கும்போது இந்த 80-20 80% வந்து ஆயில் அண்ட் கேஸ் பேஸ்டு எனர்ஜி தான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு எப்படிதான் வந்து ஆரம்பிச்சுது, துவக்கத்துல அந்த ப்ரொடக்ஷன் உற்பத்திலாம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, அது வந்து எவ்வளோதான் இருக்குது உலகத்துல, ரிசர்வ் வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் வந்து தேவை வந்து என்ன இருக்குது, அதெல்லாம் வந்து குறித்து வந்து பார்க்கலாம். இந்த ஆயில் அண்ட் கேஸ், இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு இது வந்துட்டு பழங்காலத்திலேயே வந்து இருந்திருக்கு. இது வந்து இப்போதான் புதுசா வந்து 17, 18ஆம் நூற்றாண்டுல வந்து அதிகமா ஆரம்பிச்சாலும் பழங்காலத்திலேயே வந்து இருந்திருக்கு. மக்கள் வந்து என்னன்னே தெரியாம அது வந்து உபயோகப்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நவீன காலத்துல இருக்கிற உற்பத்தி எல்லாம் வந்து 1847 இந்த ஆண்டு காலத்துலாம் வந்து துவக்கப்பட்டது. இப்ப இருக்கிற வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இருக்க ஒரு அடிப்படை எனர்ஜி ஆதாரம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான் இப்போதைக்கு.
நிறைய சமயத்துல வந்து பார்க்கலாம். இத குறித்து வந்து நிறைய வந்து போர்கள்லாம் வந்திருக்கு. இந்த உலக பொருளாதாரமே இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு குறித்து தான் வந்து இருக்குது. இது அடிப்படையாவே தான் இருக்குது. கல்ஃப் வார் வந்து நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு ஒரு ஒரு பின்னணியில வந்து அது இருந்ததை வந்து பார்த்துருக்கோம். கல்ஃப் வார் 1 and 2 எல்லாமே. ஆயில் ரிசர்வ்னு பார்க்கும்பொழுது இப்ப இருக்கிற, அதாவது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆயில் இருப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1564 பில்லியன் பேரல்ஸ் வந்துட்டு இருப்பு வந்து இருக்குது. இது வந்து நிரூபிக்கப்பட்டது. இதுல வந்து பாதி வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் வந்து இருக்குது. இப்ப இருக்கிற தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கும் வந்துட்டு 100 மில்லியன் பேரல் பர் டே ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுது. இவ்வளோ ரிசர்வ் இருந்தாலும் ஒரு நாளைக்கும் இவ்வளோ மில்லியன் பேரல் வந்துட்டு தேவைப்படுது. இந்தியாவிலே வந்து கொஞ்சம் ரிசர்வ் இருக்குது. நீங்க பார்க்கலாம், இந்த கிராஃப்ல வந்து பார்க்கலாம். ஒரு சிறிய ஒரு இருப்பு வந்து இந்தியாவில் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்தியா வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுல இருந்து இப்போதைக்கு வந்துட்டு இம்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மொத்தமா வந்துட்டு உலகம் முழுக்கும் பார்க்கும்போது ஒரு தனி நபருக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது 5 பேரல். இது வந்து சராசரியான்னு பார்க்கும்பொழுது ஒரு 5 பேரல் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கும் ஒரு தனி நபருக்கு வந்து தேவைப்படுது. இப்ப இருக்கிற இந்த ஒரு கையிருப்பு அது பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 47 வருஷத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஆயில் வந்துட்டு இருக்குது. இது வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. இனிமேலும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால இது வந்து இன்னும் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, உற்பத்தின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா தான் வந்து முதலிடத்துல இருக்குது. ஸோ உலக இதுல பார்க்கும்பொழுது 18.5% வந்து அமெரிக்கா தான் வந்துட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயில். அதுக்கு அடுத்தது வந்து சவுதி அரேபியா 12.2, அப்புறம் வந்து ரஷ்யா, அவங்க வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்தியாவும் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 21வது வந்து இடத்துல வந்து இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க எண்ணெய் குறித்த தகவல் இருக்குது. அடுத்தது வந்து கேஸ், எரிவாயு. நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துற இந்த எரிவாயு வந்து எப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமா இருக்கிற ரிசர்வ்னு பார்க்கும்பொழுது 6923 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் இவ்வளவுதான் வந்து ரிசர்வ் வந்து இருக்கிறது. அதே மாதிரிதான் ஆயில் மாதிரிதான் மிடில் ஈஸ்ட்ல தான் வந்துட்டு ஒரு 50% ரிசர்வ் வந்து இருக்குது கேஸ்லயும். டிமாண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நம்பர், இது மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு இருந்தா கூட ஒரு பெரிய ஒரு தேவை வந்து இருக்குது. கேஸ் தான் ரொம்ப அதிகமா வந்து தேவை இருக்குது. ஒரு ஆளுக்குன்னு பார்க்கும்போது, தனி நபருக்குன்னு பார்க்கும்போது சராசரியா வந்து 17,407 கியூபிக் ஃபீட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சராசரியா ஒரு வருஷம் வந்து தேவைப்படுது. இது கையிருப்புன்னு பார்க்கும்போது 52 வருஷத்துக்கு வந்து கேஸ் வந்து கையிருப்பு இருக்குது. இதுவும் வந்து நிரூபிக்கப்பட்டது. இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, குறைவதற்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. உற்பத்தின்னு பார்க்கும்பொழுது உலக அளவுல வந்துட்டு இதுலயும் வந்துட்டு அமெரிக்கா தான் வந்து முதலிடத்துல வந்து இருக்குது. அவங்க தான் வந்து அதிகமா வந்து உற்பத்தி வந்து பண்றது கேஸ், எரிவாயு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரஷ்யா, அப்புறம் வந்துட்டு ஈரான் இருக்குது. இந்தியா வந்து 26வது இடத்துல வந்து இருக்கிறது. இதுல வந்துட்டு நமக்கு வந்து இந்தியான்னு பார்க்கும்போது நிறைய அதிகமா வந்து உபயோகப்படுத்துறது சமையலுக்கு தான் வந்து அதிகமா உபயோகப்படுத்துறது. பல நாடுகள், குறிப்பா வந்து மேற்கத்திய நாடுகள்ல வந்துட்டு ஹீட்டிங்காக நிறைய வந்து உபயோகப்படுத்துவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்ல ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள்ல வந்துட்டு நிறைய வந்து ஹீட்டிங்காக, அவங்க குளிர் நாடுகள்னால ஹீட்டிங்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னும் தேவைகள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது இந்த ஆயிலோட தேவைகள் குறைந்தாலும் கேஸோட வந்து தேவை வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். நாட்டுல வந்து எப்பயுமே உலகத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தாச்சு நமக்கு வந்துட்டு எவ்வளவு கையிருப்பு இருக்குது, எவ்வளவு வந்துட்டு தினமும் வந்துட்டு தேவைப்படுது எல்லாம் வந்து பார்த்தாச்சு. ஆனா வந்துட்டு இந்த ஆயிலோ இந்த கேஸோ வந்து எப்படிதான் வந்து ஆரம்பிச்சுது, எப்படி வந்துட்டு உருவாச்சு, எப்படி வந்து அதுக்கு நிலத்துக்கு அடியில வந்துட்டு இருக்குது, ஆரம்பத்துல எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நம்ம குறிப்பா வந்து நம்ம சமையல் அறையில இன்னைக்கு வந்து என்ன நடக்குதோ அதுதான் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு
பூமிக்கு அடியில நிலத்துக்கு அடியில வந்து ஒரு சமையல் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதுதான் வந்து இதோட ஒரு அடிப்படை பேஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அந்த சமையல் நடந்தது, அதுக்கு என்னலாம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீருக்கு அடியில கடல்ல வந்து நீருக்கு அடியில வந்துட்டு சில சிறிய சிறிய உயிரினங்கள்லாம் வந்து இருந்தது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து நிலத்துக்கு மேல வந்து கடல் நிலத்துக்கு மேல வந்துட்டு போய் படிஞ்சு அது உள்ள போயிட்டு போக போக அது வந்துட்டு நிலத்துல இருக்கிற வந்து வெப்பம் வந்து அதை வந்து ஆயிலாவோ இல்லை கேஸாவோ வந்து மாத்திருக்கு. மாத்திட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்த வந்து நோக்கி போயிட்டு அது வந்து ஒரு ரிசர்வ் இதுதான் வந்து இங்கதான் போய் வந்துட்டு எல்லாம் வந்து சேமிச்சு ஒரு இடத்துல வந்து இருக்கிறது. ஸோ அதை தான் வந்துட்டு ஆயில் தனியாவோ இல்லை கேஸ் தனியாவோ, கேஸ் வந்து மேலே எப்பயுமே இருக்கும், ஆயில் வந்து கீழே இருக்கும். அது வந்து ஒரு ரிசர்வோ இல்லை ஒரு கிணறு, எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு கேஸ்க்கு வந்துட்டு எரிவாயு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிலத்துக்கு அடியில வந்துட்டு போக போக இருந்து அதோட டென்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து குக் ஆயிருக்கோ ஹீட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு அதோட டென்ஸ் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ வந்திருக்கும். இப்படிதான் வந்துட்டு மேல கடலுக்கு அடியில இருக்கிற வந்து அந்த உயிரினங்கள் செடிமெண்ட் எல்லாம் வந்து கீழே போய் போய் அதை வந்துட்டு ஆயிலாவோ கேஸாவோ வந்துட்டு மாறி இருக்கும். இது வந்துட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா வந்து இப்போ வந்து நம்ம வந்துட்டு எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வந்துட்டு சமையல் வந்து இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து இதை எடுத்து வந்துட்டு உபயோகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அவங்க வந்து எடுத்து வந்து உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்குதோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆயில் அண்ட் கேஸ்ல வந்துட்டு 3 முக்கிய வந்துட்டு பகுதிகள் வந்து இருக்குது. இது வந்து எந்த ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சில பிரிவுகள்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுல பார்க்கும்போது 3 முக்கிய பிரிவுகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம், அப்ஸ்ட்ரீம். அடுத்தது வந்து நடுநிலை, மிட் ஸ்ட்ரீம். அடுத்தது வந்து டவுன் ஸ்ட்ரீம். இந்த முதல் நிலை நடுநிலையும் வந்து குறிப்பா கடல் சார்ந்த இதுல இருக்கலாம், நிலம் சார்ந்த இடத்துலயும் இருக்கலாம். ஆனா கடைசியா வர இந்த டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு நிலம் சார்ந்த இடத்துல தான் இருக்க முடியும். ஏன்னா அது இங்க வந்துட்டு ரிஃபைனிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கிறது. சுத்திகரிப்பு அப்புறம் வந்துட்டு விநியோகம் செய்யறது வந்து இது வந்து நிலம் சார்ந்த இடத்துல தான் வந்து நடக்கிறது. இதுதான் வந்துட்டு ஆஃப் ஷோர் என்று சொல்ற கடல் சார்ந்த இடத்த வந்து ஆஃப் ஷோரையும் நிலம் சார்ந்த வந்து ஆன் ஷோர்னு சொல்றது. இதுக்கு தான் இந்த சீபேர்டு இங்க வந்து கடலுக்கு அடியில இருந்து கடல் நிலப்பரப்புல இருந்து எடுத்து நிலத்துக்கு வந்து ஆன்ஷோருக்கு அனுப்புறதுதான் வந்துட்டு என்னோட தலைப்புல வந்து ஆஃப் ஷோர் ஃப்ரம் சீபெட் டு சர்ஃபேஸ் அப்படின்ட்டு வச்சிருந்தேன். இதுல வந்து ஆன்ஷோர் ஆஃப் ஷோர் 2 இடத்துல இருந்து எடுக்கிறதால இதுல வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து நிலத்துக்கு மேல, அதாவது குறிப்பா வந்துட்டு பாலைவனம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இது நிறைய வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்துட்டு ஆஃப் ஷோர்ல வந்து எப்படின்னா வந்துட்டு கடலோட மேற்பரப்புல வந்து இதை வந்து நிறைய வந்து எடுக்கிறாங்க. இதுல வந்துட்டு கடல்ல போய் பண்றதெல்லாம் அங்க போய் வந்து ட்ரில்லிங்லாம் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு விலை அதிகமான வந்து ஒரு ப்ராசஸ் இது. அப்புறம் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங் என்வரன்மெண்ட்டும் இங்க போய் வந்து பண்றது. அப்புறம் வந்து கடல்னால ஒரு ரிமோட் லொக்கேஷன்ல வந்து போய் பண்ணணும். ரொம்ப அதிகமான ஆழத்துல வந்துட்டு போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதிக அழுத்தம், அதிக வெப்பம் அந்த மாதிரி வந்துட்டு தொலைகளும் இருக்குது. அப்புறம் வந்து மோர் ரிஸ்கி வேலையும் வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் ஒன்று வந்துட்டு இங்க அப்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ட்ரில் பண்ணி எடுக்கிறது, அதை வந்துட்டு பைப்லைன் வச்சுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதுக்கு அடுத்தது வந்து ரிஃபைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுக்கறது. இதுதான் 3 முக்கிய பகுதிகள். ஸோ இதை குறித்து தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பார்க்க போறோம். இது இந்த படத்துல பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில இருக்கிற நிலப்பரப்புக்கு மேல வந்து நடக்கிறது வந்து எல்லாமே. ஸோ இங்க வந்துட்டு எண்ணெய் வந்து எடுக்கிற வந்து கிணறுகளும் இருக்குது, அதுக்கான ட்ரீ வந்து இருக்குது, அப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு, பைப்லைன் இருக்கு, எல்லாமே இருக்கும்.
இந்த ரைட் சைடில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல வர்றது வந்து ட்ரீஸு, அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பைப்லைன், அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பிளாட்ஃபார்ம். இங்கேருந்து வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நிலத்துக்கு வந்து அனுப்புறது. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ரிஃபைனரிக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து போதும். இதான் வந்து ஒரு அடிப்படை நடக்கிறது. இப்போ முதல்ல வந்து நமக்கு வந்துட்டு கடலுக்கு அடியில் இருக்கிற எண்ணெயோ இல்லை கேஸையோ வந்து எடுக்குன்னா வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து சர்வே வந்து பண்ணணும். அதுக்குன்ட்டு தனியாக வந்துட்டு ஷிப்லாம் அனுப்பிச்சு எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் வந்து அதை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஆஃப் ஷோரில் வந்து பார்க்கும்பொழுது அதோட டெப்த் அது வந்து ஒரு 20 மீட்டர் டீப்லையும் இருக்கலாம், இல்லை 3000 மீட்டர் டீப்லையும் வந்து இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ஷிப்லாம் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு போயிட்டு வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து வெறும் மணலாவே வந்து இருக்காது. நிறையா வந்து கடினமான வந்துட்டு கற்கள்லாம் இருக்கும். அது வழியாக வந்து ட்ரில் பண்ணி போகணும். அதுக்கு வந்து நிறையா வந்து சிமெண்டிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கிணறுல வந்துட்டு இந்த ட்ரில் பண்ணி போகிறது வந்து எவ்வளோனா வந்து ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 6000 மீட்டர்லேருந்து 12,000 மீட்டர் வரைக்கும் கடலுக்கு அடியில் இருக்கிற நிலப்பரப்பில் வந்து ட்ரில் பண்ணி போய் தான் அங்கேருந்து வந்து ஆயில் வந்து எடுக்க முடியும். இதோட டெப்த் வந்து ஒரு 3000 மீட்டர், கடலோட டெப்த் வந்து ஒரு 3000 மீட்டர். அதுக்கு மேலே ஒரு 12,000 மீட்டர் வந்துட்டு ட்ரில் பண்ணி போனாதான் அங்கே இருக்கிற வந்து ஆயில் வந்து எடுக்க வந்து முடியும். இதில் வந்து பலவிதமான வந்துட்டு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒன்று, அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெல். ஸோ இப்படி பலவிதமான கிணறும் வந்து இதுக்கு வந்து தோண்ட வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து இது ட்ரில் பண்ணியாச்சு, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ட்ரீ அப்படின்னு போட்டால் தான் அது வழியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வர முடியும். ஸோ இந்த கிணறுக்கு மேலே வந்து இந்த ட்ரீயை போட்டு வச்சு அது வழியாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிணறு இருக்குது, அப்புறம் ட்ரீ இருக்குது, இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து வரத்துக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கடலுக்கு அடியில் வந்துட்டு வச்சு இது வழியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பைப்லைன் வந்து தேவைப்படும். இதுவும் வந்து கடலுக்கு மேலே வந்துட்டு போட்டு வந்து எடுக்கிறது. ஸோ இந்த பைப்லைன் வந்துட்டு பல சைஸ்லேயும் வந்து இருக்கும். இது டயமீட்டர் வந்து பார்க்கும்போது ஒரு 4 இன்ச்லேருந்து 48 இன்ச் வரைக்கும் வந்து போகும். இதை வந்துட்டு பலவிதமான வந்து வாட்டர் டெப்த்லேயும் வந்து போட வேண்டியிருக்கும். 30 மீட்டர் வாட்டர் டெப்த் இருக்கும், இல்லை 3000 மீட்டர் இருக்கும். இது வந்து கடலுக்கு மேலே இருந்துக்கிட்டு வெல் பண்ணியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ரீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ உலகத்திலே வந்துட்டு லாங்கஸ்ட் பைப்லைன் வந்துட்டு சைனாவில் வந்து இருக்குது. இது ஆன்ஷோர் வந்து 8707 கிலோமீட்டர் வந்துட்டு பைப்லைன் வந்து ஆன்ஷோரில் நிலத்துக்கு மேலே வந்து இருக்கிறது. அடுத்தது வந்து லாங்கஸ்ட் ஆஃப்ஷோர், அதாவது கடலில் இருக்கிற கேஸ் பைப்லைன் வந்துட்டு 1224 கிலோமீட்டர். இது வந்து ரஷ்யாவிலேருந்து யூரோப், ஜெர்மனிக்கு வந்து இது வந்து பைப்லைன் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பலவிதமான படகுகள், அதாவது வந்து கப்பல்கள் வந்து இதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க, இந்த பைப்லைன்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பைப்லைன் மாதிரி ஒரு பண்டல் இது வந்து யூகேல வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணுறது. ஒரு 7 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டர் வந்துட்டு கடலில் வந்துட்டு வைக்கிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு கப்பலில் வந்து வச்சு கொண்டு போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பண்டில் அப்படின்ட்டு பேர். இது வந்து ஒன்லி ஒன், லைக் யூகேல மட்டும்தான் இது வந்து பண்ணுறது. லாங்கஸ்ட் மேன்மேட் மூவிங் ஆப்ஜெக்ட் இந்த வேர்ல்டு ஆல்சோ. இது எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறது, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு தயார்படுத்திட்டு கப்பல் வச்சுட்டு
இழுத்துக்கிட்டு போயிட்டு எங்க போயிட்டு வந்து தேவைப்படுதோ கடலுக்கு நடுவில் வந்துட்டு கொண்டு போயிட்டு வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டேஜா வந்துட்டு பண்றது. ஒரு 7 கிலோமீட்டர் பைப் லைனை வந்துட்டு கப்பல் வச்சுக்கிட்டு புல் பண்ணிக்கிட்டு கொண்டு போயிட்டு எங்க தேவைப்படுதோ அங்க வந்து இன்ஸ்டால் பண்றது இது. இப்போ நம்ம பைப்லைன் பார்த்தாச்சு, ட்ரீ வந்துச்சு, அடுத்தது வந்து பைப்லைன் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து ஆஃப்ஷோரில் வந்து தேவைப்படுது. இதுக்கு தான் வந்து பிளாட்ஃபார்ம். ஸோ பல விதமான பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. இது சில நேரத்தில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம், ஆக்சிடென்ட்டு, ஃபயர் ஆக்சிடென்ட் அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அது வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. பல தேவைக்கு ஏற்ற மாதிரி பல சைஸில் இருக்கும். சில பிளாட்ஃபார்மில் வந்துட்டு மக்கள் வந்து தங்க முடியும், சில இதில் வந்து தங்க முடியாது. அது வந்து ரிமோட்டாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. சில தங்க முடியறதுல வந்துட்டு 250 பேர் வரைக்கும் தங்கலாம். இது பலவிதமான வந்து வாட்டர் டெப்த்லேயும் வந்து இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த இந்த மேப்பில் பார்க்கும்பொழுது இந்த கடல் சார்ந்த இந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இருக்கிறது உண்டு. ஸோ இது அதிகமாக வந்து யுகே, நார்வே இந்த சார்ந்த இடங்களை வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வந்து அமெரிக்க கடல்ல இருக்குது. நிறைய வந்து ஆப்பிரிக்கா, ஸோ இந்த இடங்கள வந்து இருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து கல்ஃபில் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மேப்பில் வந்து பார்க்கும்போது யூகே, நார்வே இந்த இந்த ஏரியாவில் வந்துட்டு நார்த் சி அப்படின்னு சொல்கிறது. இங்கே தான் வந்து உலகத்திலே அதிகமான வந்து ட்ரில்லிங் வந்து நடக்கிறது. ஆஃப்ஷோர் வந்து ப்ரொடக்ஷனும் இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து இருக்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு உபயோகத்தில் இருக்கிற வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து 1974லேருந்து இன்னும் வந்து உபயோகத்தில் இருக்குது. இது வந்து யுகே செக்டாரில் வந்து ஆஃப்ஷோரில் வந்து இன்னும் வந்து இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்துட்டு பைப்லைன் இருக்குது, ட்ரில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ண வந்து ஷிப்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ இது குறிப்பாக வந்து இதை வந்து ஷிப்னு எல்லாரும் சொல்றது. ஆனால் இதுக்காக வந்து ரெடி பண்ணுற ஷிப்க்கு பேர் வெசல் அப்படின்னு சொல்றது. ஒன்று வந்து பைப்லைன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து டைவர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ஸ்பெஷலாக, அப்புறம் ஆர்ஓபி வந்து போகிறதுக்கு, இப்படி பலவிதமான வெசல் வந்துட்டு இதுக்காக வந்து இருக்கிறது. சில வெசலோட லென்த்து வந்துட்டு 150 மீட்டர் இருக்கலாம், விட்த்து வந்து 26 மீட்டர் இருக்கலாம். சில வெசலில் வந்து ஒரு 150 பேர் வரைக்கும் இதில் வந்து தங்க முடியும். இதுக்கான டே ரேட், அதாவது வாடகைன்றது வந்து ஒரு பல ஆயிரம் டாலர்ஸ்ல வந்து கூட இருக்கலாம் ஒரு நாளுக்கான வாடகைன்றது. இப்போ வந்து வெசல் பார்த்தாச்சு. இப்போ எப்படி இதெல்லாம் வந்து பண்றாங்க, யாரு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து டைவர்ஸ் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக வந்து இருப்பாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலுக்கு அடியில் போயிட்டு இந்த வேலைலாம் வந்து அவங்களால வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, ஹெல்மெட்டு, அந்த மாதிரி ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கீழே போயிட்டு அவங்க பண்ண வேண்டிய வேலைகள்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து 200 மீட்டர் வரைக்கும் தான் வந்து அவங்க லீகலாக வந்துட்டு போயிட்டு பண்ண முடியும். இதுக்கு அதிகமாக இருக்கிற ஆழத்தில் வந்துட்டு ரிமோட் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ், அதாவது வந்து இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ ப்ரோக்ராம்டு ஆப்ரேட்டட் அந்த மாதிரி வந்து வெசல்ஸ் வந்து இருக்கிறது, வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கிறது. இதை வந்து வச்சுக்கிட்டு வந்துட்டு 200 மீட்டருக்கு அதிகமாக இருக்கிற ஆழத்தில் வந்துட்டு இது வந்துட்டு போயிட்டு வந்து வேலை செய்யறது. இது முதலாக வந்துட்டு யுஎஸ் நேவி தான் வந்து இதை உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் ஆப்ஷோருக்கு இது நிறைய இப்போ வந்து உபயோகப்படுத்துறாங்க. குறிப்பாக வந்து அதிக ஆழத்தில் வந்து வேலை செய்யலாம். இப்போ இதையும் தாண்டி இன்னும் வந்து அட்டானமஸாக எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் அதிக வந்துட்டு ஏயுஎஸ் அந்த மாதிரி வந்து புது இதெல்லாம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இதில் வந்து டைவிங்லாம் கிடையாது, இதில் ஆள்லாம் தேவைப்படாது. ரிமோட்டாகவே இதை ஆப்ரேட் பண்ணி எல்லா வேலையும் வந்து செய்ய வைக்கலாம்.
இப்போ வந்து அடுத்தது கடைசியா வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் முதல் நிலை பார்த்தாச்சு, அதுக்கு நடுவில் இருந்தது பார்த்தாச்சு, மிட் ஸ்ட்ரீம். இப்போ கடைசியா வந்து டவுன் ஸ்ட்ரீம். அப்போ வந்து ரிஃபைன் பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. இப்போ ஒரு பேரல் க்ரூட் ஆயில் இருக்கிறதுல வந்து 42 கேலன் இது. இந்த 42 கேலன்ல வந்துட்டு கேஸ்லைன் வந்துட்டு ஒரு 20 கேலன் வந்து கிடைக்கும். ஃபியூவல் ஆயில் வந்து ஒரு 9.2 கேலன், அப்புறம் ஜெட் ஃபியூவல் 4.1, அப்புறம் ஆஸ்பால்ஸோ இது இப்படி பலவிதமான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பேரல்ல வந்து கிடைக்கிறது உண்டு. இந்த க்ரூட் ஆயில் இதுலேயும் வந்து ஒரு 6 விதமான க்ரூட் ஆயில் வந்து இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்வீட், ஹெவி ஸ்வீட்டு, மீடியம் ஸ்வீட், லைட்டு, அப்புறம் லைட் சவர். ஸோ ஸ்வீட்டாக இருக்க நல்லது. அதை வந்துட்டு ரிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். சவராக இருக்கும்போது அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை ரிஃபைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்படுறது. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எப்பவுமே ஒரே நிலைமையில வந்து இது இருந்தது கிடையாது. அடிக்கடி வந்துட்டு ஒரு டவுன் டர்ன் வந்து இருக்க தான் செய்யும். மேலே போகும், கீழே வரும் அப்படின்ட்டு. குறிப்பா கோவிட் டைம்ல வந்துட்டு ஒரு $20க்கு கீழேயே வந்து போச்சு. க்ளோசர் டு 0 வந்துட்டு போச்சு. இப்போ வந்து ஒரு $80-90 அந்த மாதிரி நிலைமையில வந்து இருக்குது. இங்க சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில்லேருந்து ஏகப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் வந்து வர்றது உண்டு. இதுதான் இது எல்லாம் வந்து ரிஃபைனரியில் வந்து நடக்கிறது. ரிஃபைனரியில் நடக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ரிஃபைனரி ப்ராசஸ். அது ஒரு சின்ன ஒரு படத்தில் வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபர்னஸ் வழியாக ஹீட் பண்ணிட்டு ஒரு காலம் வழியாக போகும்போது பல டெம்பரேச்சரில் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ மேலே வந்து கேஸ் வர்றது, அடுத்தது கேஸ்லின், அடுத்தது கெரோசின், டீசல் ஆயில், ஃபியூல் ஆயில் அப்படின்ட்டு கடைசியாக வந்து கீழே வந்துட்டு ஆஸ்பால்ட் வருது. ஸோ அதை தான் வந்து ரோடு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இதை வந்துட்டு உபயோகப்படுத்தி நிறைய வந்து பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்குது. இப்போ ரிஃபைனிங்கில் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு நாடோ அவங்கள்ட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி, ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்குதோ அதை டிஃபைன் பண்ணி தான் அந்த நாட்டோட வந்து எக்கனாமியும் வந்து இருக்குது. சில நாட்டில் வந்துட்டு ரிஃபைனரி கெப்பாசிட்டியே இருக்காது. அது ரிஃபைனரியே இருக்காது சில நாட்டில். இப்போ இந்த மேப்பில் பார்க்கும்போது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டியே வந்து கிடையாது. அமெரிக்கன் நாடுகளில் வந்துட்டு நிறைய வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. சைனா, ரஷ்யா எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. கல்ஃப்ல வந்து நிறையா இருக்குது. இந்தியாலையும் வந்து நிறையா வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இதில் முதல் இடத்துல எந்த நாட்டில் வந்து அதிக ரிஃபைனர் இருக்குன்னு பார்த்தா யுஎஸ்ஏ தான். அதுக்கு அடுத்தது வந்து சைனா, அதுக்கு அடுத்தது ரஷ்யா. இந்தியா வந்து 4வது வந்து இடத்துல வந்து இருக்குது இந்த இதில் வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது. இதில் முதல்ல எங்கே வந்து ரிஃபைனரி கட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் நாடான ருமேனியாவில் தான் முதலாக வந்து ரிஃபைனரி வந்து கட்டினது. அப்புறம் நிறைய இடத்துல வந்து ரிஃபைனரி இருக்குது, சின்னது பெருசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் தான் வந்துட்டு உலகத்திலே வந்து மிகப்பெரிய ரிஃபைனரி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து வச்சிருக்கிறாங்க. குஜராத் ஜாம்னாரில் வந்து வச்சிருக்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 1.4 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. அதாவது 1.4 மில்லியன் க்ரூட் ஆயில் வந்து ஒரு நாள் வந்து அவங்களால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதான் வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சவுதியில் தான் வந்து இருந்தது, பெரிய ரிஃபைனரி வந்து இருந்தது. இதை வந்து ஜாம்நகர் ரிஃபைனரி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க தான் வந்துட்டு பெரிய ரிஃபைனரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போயிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு எங்க வந்து ஓல்டஸ்ட் ரிஃபைனரி, மிக பழைய ரிஃபைனரி வந்து இன்னும் ஆப்ரேட்டிங்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் அஸ்ஸாம்ல தான் வந்து இருக்குது. இது 1905 அங்க அப்போ வந்து ஆரம்பிச்சது. இதுதான் வந்துட்டு பர்த் பிளேஸ் ஆஃப் ஆயில் இண்டஸ்ட்ரி இந்தியா அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்க அஸ்ஸாம்ல இருக்கிற இந்த ரிஃபைனரி தான் இன்னும் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த நிறைய ரிஃபைனரில் என்னன்னா எப்படின்னா வந்துட்டு பைப்லைன் வழியாக வந்துட்டு க்ரூட் ஆயில் உள்ளே போகிறது, வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பைப்லைன் வழியாகவும் வந்து ப்ராடக்ட்ஸ் வெளியில் போகலாம், இல்லை டேங்கர் ட்ரக்கு, இல்லை வந்து ரயில் வழியாக வந்து போகலாம். அடுத்தது இந்தியா வந்து இப்போ இருக்கிறதுல வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக ரிஃபைன் பெட்ரோலியம். ஸோ வந்துட்டு ரிஃபைன் பண்ணி இந்தியா வந்து நிறையா வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதாவது
யுஏஇ, நெதர்லாந்து அந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து ரிஃபைன்டு ப்ராடக்டை வந்து இம்போர்ட்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுறதுல வந்து 23வது இடத்துல வந்து இருக்குது இந்தியா. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரிஃபைன் பண்ணியாச்சு. இதில் எப்படிலாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னா, ட்ரக் வந்து யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஷிப் வந்து யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறையா வந்து பைப்லைன் வந்து தேவைப்படுது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இதை வந்துட்டு ஆஃப்ஷோர் பைப்லைன் இருக்கலாம், ஆன்ஷோர் இருக்கலாம். இப்போ வந்து டேங்கர்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய டேங்கர்லாம் வந்து நம்ம அடிக்கடி ரோட்லலாம் பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய டேங்கரில் வந்து 28,000 லிட்டர் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த ஒரு 28,000 லிட்டர் வச்சு ஒரு ஆவரேஜ் கார் சைஸ் டேங்க்ல வந்து ஒரு 560 கார் வந்து ஃபியூல் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ வந்துட்டு கேஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேஸ் வந்துட்டு ஒரு பிரைமரி சோர்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. கேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுது. இப்போ இருக்கிறது வந்து 20,000 கிலோமீட்டர் கேஸ் பைப்லைன் வந்து இந்தியா முழுக்க வந்து இருக்குது. பல்வேறு இடங்கள்ல இருக்குது. சில பைப்லைன் வந்து நார்த்லேருந்து வடக்குலேருந்து வந்து தெற்கு நோக்கி இருக்குது. சில பைப்லைன் வந்துட்டு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இருக்குது. இன்னும் நிறைய பைப்லைன் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 13,000 கிலோமீட்டர் பைப்லைன் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து வேலைகளை வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து பைப்லைன் வழியாக, இது வழியாக தான் இந்த பைப்லைன் வழியாக தான் வந்துட்டு கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் வந்து சவுத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, நார்த்தில் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். இல்லை இப்போ ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெட்ரோலோ டீசல் இது ஒரு மெஜாரிட்டியாக இருந்தாலும் இது இல்லாமல் நிறையா வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு மெடிசன் வந்து நிறையா பண்ணுறாங்க. காண்டாக்ட் லென்ஸு, ரன்னிங் ஷூஸு, பிளாஸ்டிக்ஸ் வந்து எந்த பிளாஸ்டிக் எடுத்தாலும் அது வந்து பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து பெயிண்ட்டு, டயர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக முழுக்க வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வர்றது. அப்புறம் வந்து ரோடு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அந்த அஸ்பால்ட் வந்துட்டு பெட்ரோலியம் வந்து ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையா வந்து ஆட்கள் வந்து தேவைப்படும். குறிப்பாக வந்து பொறியாளர்கள் வந்து நிறையா வந்து தேவைப்படும். ஸோ இது என்னெல்லாம் வந்துட்டு இன்ஜினியர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ட்ரில்லிங் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஜியோ டெக்னிக்கல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, பைப்பிங் அண்ட் வால்வ் இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரக்சரல், வெல்டிங்கு, ஃபேப்ரிகேஷன். ஸோ இப்படி பலவிதமான இன்ஜினியர்ஸ் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து உருவாக்குறதா வந்து இந்த பைப்லைனோ இல்லை ட்ரீஸோ இல்லை ஸ்ட்ரக்சர்ஸோ எல்லாமே வந்துட்டு பலவிதமான இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த துறையில் வந்து வேலை செஞ்சு இந்த ரிஃபைனரிஸு எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ நான் பார்த்தது சொல்லிட்டு இருந்தது எல்லாமே முழுக்க ஆஃப் ஷோர் ஆயில் அண்ட் கேஸு இது குறித்து தான் வந்து கடைசியாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது மட்டும்தான ஆஃப் ஷோரில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எனர்ஜி ஓரியன்டன்னு பார்க்கும்போது இது இல்லாமல் இப்போ தற்சமயத்தில் வந்துட்டு நிறையா வந்துட்டு விண்ட் பேஸ்டு வந்து எனர்ஜி சோர்சஸ் வந்து ஆஃப் ஷோரில் வந்து நிறையா வந்துட்டு இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கடல் சார்ந்த இடனாலே வந்துட்டு விண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை உபயோகப்படுத்தி நிறையா வந்து விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ்டு விண்ட் ஒரே இடத்துல வந்து இருக்கிற விண்ட் டர்பைன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. இது இல்லாமல் ஃப்ளோட்டிங் விண்ட், ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃப்ளோட் பண்ணி கொண்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற விண்ட் டர்பைன்ஸ் நிறையா வந்து வந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் இல்லை ஃபிக்ஸ்டு ஆன்ஷோர் சோலார், ஸோ இதோட அதிகமாகிட்டே இருக்குது. இதோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. கிரீன் எனர்ஜி இல்லை சோலார் எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்குது. வருங்காலங்களில் இது வந்து நிறைய பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆஃப்ஷோரில் வந்து ஃபிக்ஸ்டு விண்டோவில் ஃப்ளோட்டிங் விண்டோ இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். இப்போ இது இல்லாமல் அடுத்தது இன்னொன்று வந்து டைடல் எனர்ஜி, இதுவும் வந்துட்டு ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ இதோட தேவை நிறையா வந்து இருக்குது. இது நிறையாவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆயில் அண்ட் கேஸ் மாதிரி அடுத்தது வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு
ஆஃப்ஷோரில் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு காரில் வந்துட்டு பெட்ரோலுக்கு பதிலாக வந்துட்டு ஹைட்ரஜன் போட்டு வந்துட்டு ட்ரைவ் பண்ணலான்றதுக்கு நிறைய வந்துட்டு முன்னேற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஷிப் வந்து டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் வச்சுட்டு ஓட்டலாம் அப்படின்ற ஒரு இது வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஆயில் அண்ட் கேஸ்க்கு அடுத்தது ஹைட்ரஜனோட வந்துட்டு தேவையை வந்து நிறைய இருக்க போகுது. அதனால நிறைய வந்து ப்ரொடியூஸும் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு கார்பன் பேஸ்டா வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்வரன்மெண்ட்டுக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு இதை கொண்டும் போயிட்டு ஆஃப்ஷோரில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு பைப்லைன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஆஃப்ஷோரில் கடலுக்கு அடியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வேலையை வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இது சார்ந்த நிறைய வேலைகள் வந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இதான் வந்து அடுத்தது ஆல்டர்னேட் த ஃபியூச்சர். ஸோ நான் இப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த குரல்ல தான் வந்து ஆரம்பித்தேன். அழிவதும் ஆவதுமாகி வழிவகுக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல் அப்படின்ட்டு. அதாவது இந்த குரல் வந்துட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு வேலை வந்து ஒன்று செய்யணும்னா அது ஏதாவது ஒன்று வந்து அழிய வேண்டி இருக்குது. அந்த அழிஞ்சிட்டு அதனால வந்துட்டு என்ன வரும், அதை வந்துட்டு ஊதியமா என்ன கிடைக்கும், அதை வந்து சூழ்ந்து செயல் அப்படின்னு தான் வந்து இந்த குரல் வந்து சொல்றது. இப்போ இந்த ஹோல் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று அழிஞ்சு நமக்கு வந்து உருவாகி ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்டுபிடிச்சி இங்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சி வர்ற ஆயில் அண்ட் கேஸ் தான் வந்து நம்ம இப்போ வந்துட்டு உபயோகப்படுத்திட்டு வந்து இருக்கிறோம். இதான் வந்துட்டு இந்த குரல் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தோணுச்சு இந்த எனர்ஜி டாபிக் வந்து முடிக்கும் போது. ஸோ இறுதியாக வந்து பார்க்கும்பொழுது நிறையா வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரிசர்வ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஆல்டர்னேட்டாக எனர்ஜி சோர்ஸும் வந்துட்டு இன்னும் வந்து நிறையா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வரப்போகுது. ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து தேவைகள் வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக வந்து வளர்ந்து வரும் நாடுகளில் வந்து இதோட தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம தனி மனிதனாக என்ன பண்ணலான்னா, நம்ம எதையாவது ஒன்று உபயோகப்படுத்தலாம், அதை கண்டிப்பாக வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்புறம் முடிஞ்சதுன்னா வந்துட்டு நடக்கலாம், இல்லை வந்து சைக்கிள் ஓட்டி பழகிக்கலாம். அதுதான் வந்துட்டு சொல்ல வருது. சேவ் எனர்ஜி, தட்ஸ் குட் ஃபார் அஸ். ஸோ அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஜேம்ஸ். நன்றி. சார் ஒரு கை தட்டலாம். இது ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணிடுறேன் சார். பண்ணிட்டுமா? நான் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். ஒரு கை தட்டலாம் ஜேம்ஸ்க்கு. வாங்க, யார் பேச? அருமையான ஒரு பிரசன்டேஷன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுல எவ்வளவு அளவுக்கு நம்ம எனர்ஜி யூஸ் பண்றோம், இந்தியால எவ்வளவு யூஸ் பண்றோம், வேர்ல்டு வைடு எப்படி யூஸ் பண்றோம். கோல் மட்டுமே 50% யூஸ் பண்றாங்க இந்தியன்ஸ். இந்தியாவில் வந்து இப்போ வந்து 50% வந்து கோல் மட்டும் வந்து யூஸ் பண்றது. அது வந்து குறிப்பா வந்து மின்சாரத்துக்கு தான் வந்து முழுக்க வந்து இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ வந்து மின்சாரம் குறித்து, அப்புறம் வந்து போக்குவரத்துக்கு வந்து உங்களுக்கு டீசல், பெட்ரோல் வந்து தேவைப்படுது. அப்புறம் வந்து கேஸ் வந்துட்டு சமையல் அந்த மாதிரி உபயோகத்துக்கு வந்து கமர்ஷியல் யூஸ் வந்து தேவைப்படுது. இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ வெரி மச். யார் பேசுறது? சிவகுமார் சார் பேசுறீங்களா? சரிங்க. வேற யார்? வாங்க சார், பேசுங்க சார். James, I am a retired professor from actually பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பர்சன்டேஜ். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான இது இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்ஷோர்ல ஆன்ஷோர்ல எல்லாம் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் பார்த்துருக்கோம். எவ்வளவு கிளியரா வித் சத்தமா பேசணும், வாய்ஸ் கேட்கல. எவ்வளவு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு காமன் மேனுக்கு வந்து ரொம்ப புரியாம ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஐ வில் லிசனிங் தட். எனக்கு என்னன்னா, இதுல நீங்க எல்லா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இதுல என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ரோல் என்ன, கவர்மெண்ட் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு ட்ரில் பண்ணனா ஒரு ஆயில் வெல் how long it will take.
ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃபர் ஆகுதான் டெக்னிக்கல் வைஸ். How long it will take for drilling? ரெண்டுக்கு மட்டும். கேக்குதா ரொம்ப ஜேம்ஸ்? நன்றிங்க சார். உங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு முதல் கேள்வி மட்டும் சரியா புரியலங்க சார் நீங்க கேட்டது. சார் ஆக்சுவலா இதுல வந்து நீங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ம் அதோட வந்து ஒரு சயின்டிபிக் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் ம் மேபி சயின்ஸ் வேற கிளியரன்ஸ் ஃபார் திஸ் ஆயில் ட்ரில்லிங், இது மாதிரி ஏதாவது கமிட்டி அதை ஃபேஸ் பண்ணுமா நீங்க பிரசன்டேஷன் ப்ராஜெக்ட், இது மாதிரி ஏதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து பிளாக் பண்றாங்களா, இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அவங்க புரோட்டோகால்? கண்டிப்பா வந்து இருக்குங்க சார். கண்டிப்பா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து குறிப்பா வந்து ஆஃப்ஷோர் இல்லை ஆன்ஷோர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா வந்துட்டு இத வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து வித்தியாசப்படும். இப்போ வந்துட்டு குறிப்பா வந்து சவுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து அந்த நாட்டுக்கு தான் அது வந்து சொந்தமானது. முழுக்க முழுக்க அவங்கதான் எல்லாமே வந்து பண்றது. ஆனா சில நாடுகள்ல பார்க்கும்போது இப்ப இங்க யூகேலன்னு பார்க்கும்பொழுது அதை வந்துட்டு கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்து வந்து ஆப்ரேட் பண்ணி ட்ரில் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நாட்டுக்கு வந்து வெறும் வரியா தான் போகும், டாக்ஸ் மணி அப்படின்னு தான் வந்து போகும். ஸோ அப்போ வந்து அந்த எந்த கம்பெனி வந்து இப்போ பிபி ஷெல் வந்துட்டு அவங்க வந்து பண்றாங்கன்னா முதல்ல வந்து அரசாங்கத்திட்ட வந்து அதுக்கு வந்து பர்மிட் வந்து வாங்கணும். அதை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேரம் வந்து அவங்க பர்மிட் வாங்கும் பொழுது அதுக்கான அந்த என்வரன்மெண்டல் அசஸ்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் வந்து கொடுக்கும். ஸோ அது எல்லா நாட்டிலையும் வந்து இது இருக்கிறது உண்டு. ஸோ இது என்வரன்மெண்டல் சேஃப்டி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ குறிப்பா வந்து இப்போ இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இந்த பீரியட்ல வந்துட்டு இன்னும் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த என்வரன்மெண்டல் வந்துட்டு பர்மிட் வாங்குறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய வந்து இதுக்கு வந்து பேர் என்னன்னா லைசன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நிறைய வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்குது, ட்ரில் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து இடம் வந்து ரெடியா இருக்குது. ஆனா வந்துட்டு இன்னும் லைசன்ஸ் வந்து கிடைக்காம வந்து காத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்க ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா ரிசர்வ் இருக்கு ஆனா ப்ரொடியூஸ் பண்றது வந்து இல்லை. அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு ட்ரில் பண்ணாம இருந்தா இன்னும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? வாங்க நடராஜ் சார் பேசுங்க. ரவி சார் பேசுறீங்களா? வணக்கம். சமீபத்துல இந்த தளத்துல டாபிக் பேசினாங்க. அப்பொழுது இந்த இதை பற்றி சொன்னாங்க ஒரு அளவுக்கு. நீங்க இன்னைக்கு நீங்க மிக விரிவா எனர்ஜின்னு சொல்லி அதிகமா விளங்கப்படுத்தீங்க. அருமையான பிரசன்டேஷன், நன்றி. நீங்க திருக்குறளையும் சொன்னீங்க. அவர் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று உழுவுறதை பற்றி சொன்னார்கள். ஆயில் வந்து ஆயில் எடுத்து இந்த அது மட்டும் இல்லை, இந்த ஒபெக் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்ல வந்து ஆயில் வந்து ஒரு தாமதமா தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அது அவங்களுக்கு ஆயில் இருக்குமென்று தெரிய மட்டும் இந்த கண்ட்ரிஸ் நாட் வெரி ரிச். அவங்க வந்து மேபி பிகாஸ் தே குட் இன்வெஸ்ட்ன்றா இல்லது அவங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தாமதமான கண்டுபிடிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்ட்டு சொல்லலாம் சார். குறிப்பா வந்துட்டு சவுதி வரலாற்றை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களே வந்து நம்பல. இது வந்து சவுதியில நடந்தது வந்து 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல தான் நடந்தது. அவங்களே வந்துட்டு இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்பல ஆரம்பத்துல. அப்புறம்தான் வந்து பிரிட்டிஷ் கம்பெனியில வந்து கண்டுபிடிச்சு இது ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு அடியில வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு சுரங்கமே இருக்குது, ஒரு செல்வம் கொடுக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப நேரமாச்சு அவங்களுக்கு தெரியறதுக்கே. அப்படி ஒரு இது இருக்கிறது வந்து அது ஒரு வகையில பார்க்கும்போது இப்ப இந்த இருக்கிற இந்த கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் இந்த மாதிரி தேவைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பொறுமையா கண்டுபிடிச்சது நல்லதுதான் அப்படின்ட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ பொல்யூஷன் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்க்கும்பொழுது பொறுமையா கண்டுபிடிச்சது நல்லது.
நம்ம போயிட்டு இருக்க இந்த ட்ரெண்டும் வந்து நல்லதுன்னு தான் வந்து சொல்லலாம். அந்த கிரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்க ட்ரெண்டும் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது தேவைகள் வந்து இன்னும் வந்து அதிகமாகுது. இந்த எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து அடுத்தது வந்து கிரீன் எனர்ஜி போகும்போது தேவைகள், அதாவது ஒரு புது இண்டஸ்ட்ரியா நிறைய வந்து உருவாயிட்டு இருக்கு. அது வந்து நிறைய வேலை வாய்ப்பும் நிறைய வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த புகையிரதம் ஸ்டீம் என்ஜின் தான் முதல் பார்த்துட்டு அப்புறம் டீசல் என்ஜின் சொல்றாங்க. அப்ப டீசல்ல தான் பவர்ஃபுல்லா வந்து லாங் பெரிய லாங் ஜேர்னிக்கு டீசல் என்ஜின் பூட்டி தான் போனாங்க. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்துட்டு இல்லையா, ட்ரெயின்ஸ் ஆர் ரன்னிங் ஆன் ஆமா எலக்ட்ரிக் கேபிள். அதுலயே அப்படிதான் அவங்களுக்கு ஆரம்பிச்ச வந்து ஸ்டீம் என்ஜின், அது வந்து பார்க்கும்போது நிலக்கரி வந்து வச்சு வந்தது. அடுத்தது டீசல், அப்புறம் வந்து இப்போ வந்து மின்சார ரயில்கள் வந்து இருக்கிறது. அதாவது இந்த புகையிரதத்துக்கு தே யூஸ் டீசல் லாங் டைம். நான் சின்ன ம் பையனா டீசல் வந்து காருக்கு பேருந்து தான் வந்ததாக்கும் இல்லையா, ம் காருக்கு டீசல் பாவிச்சது ரொம்ப பிந்தியா இருக்கும். அப்படித்தானே, காருக்கு பெட்ரோல் தான் முதல் பாவிச்சாங்களாக்கும். அப்படியா ரெண்டும் ஒரே டைம்ல பாவிச்சாங்களா, டீசலும் பெட்ரோல்? கார் வந்துட்டு முதலா வந்தது வந்து டீசல் தான். அது வந்து ஒரே நேரத்துல வந்து ட்ரெயினுக்கும் வந்து கார் எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுது. பஸ்ஸோ இல்லை காரோ எல்லாத்துக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பெட்ரோல் வந்து காருக்கு வந்து வர ஆரம்பிச்சது. ஆனா வந்து ஒரு இதுக்கும் வந்துட்டு சில நாட்டுகள்லாம் வந்து டீசல் கார் வந்துட்டு உபயோகப்படுத்த முடியாது அந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போவும் வந்து இருக்குது. சில இடத்துக்குலாம் வந்து டீசல் கார் வந்து உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பொல்யூஷன் பார்க்கும்போது அதில் அதிகமா இருக்கிறதால. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நட்ராஜ் சார் வந்து லண்டன்ல இருக்காரு ஜேம்ஸ். அப்படிங்களா? ஆமா, வந்து சைக்காட்ரிஸ்ட், ரிட்டையர்டு, 40 வருஷமா லண்டன்ல இருக்காராம். சைக்காட்ரிஸ்ட் இருந்தது அதே சொல்ல ஆசையா இருக்கு. இந்த மக்கள் எரிஞ்சு விடுறாங்க இல்லையா, ரொம்ப எனர்ஜி போயிடும், எரிஞ்சு விடாம இருக்கணும். ரவி சார் பேசுறீங்களா? சரி, சூப்பர் சார். மாலதி மேடம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் ஜேம்ஸ். எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆயில் கேஸே ரிப்பேரி எதுவுமே தெரியாது. ரொம்ப அருமையா இருந்தது ஜேம்ஸ். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க இன்ஜினியர்ஸ் உள்ள போய் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டினா தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஓவராலா வந்து நீங்க எனர்ஜினா என்ன, அது எப்படி பண்ணாங்க, எப்படி டெவலப் பண்ணாங்க, எப்படி மாடர்ன் வேர்ல்ட்ல கொண்டு வந்தாங்க, ஓவரால் நீட் என்னென்ன இருக்குது, ஒரு ஒரு பர்சனுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது முதல் கொண்டு சொன்னீங்க. இப்போ ஃபியூச்சரே நிறைய சொல்லிட்டீங்க. இந்த கிரீன் எனர்ஜி பத்தி சொன்னீங்க இல்லையா, எனக்கு அது புரியல. கிரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டே இருக்காங்க, மக்கள் போயிட்டே இருக்காங்கன்னு சொல்றீங்கன்னா அது எனக்கு வந்து புரியல. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றி மேடம். ஸோ நல்லா எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்கீங்க. நிறைய தான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வந்து தகவல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேர்த்துருந்தேன். அதாவது சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆள் வந்து சராசரியாக எத்தனை பேரல் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உபயோகப்படுத்துறேன்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது வந்து சராசரி. சில நாடுகள் அதிகமாக இருக்கும், சில நாடுகள் வந்து குறைவாக இருக்கும். கிரீன் எனர்ஜினா வந்துட்டு எதாலாம் வந்து ரெனியூவபிள், அதாவது வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்னு பண்ணும்போது அதெல்லாம் வந்து கிரீன் எனர்ஜி. அது பார்க்கும்போது ரொம்ப எளிமையா வந்து ஒரு கிரீன் எனர்ஜின்னு பார்க்கும்போது சோலார் எனர்ஜி. ஸோ அதை வந்து நாம வந்து ஒண்ணுமே பண்றதில்ல, அது எக்கச்சக்கமான சோலார் எனர்ஜி வந்து உலகத்துல வந்து இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப எளிமையா வந்து உபயோகப்படுத்தலாம். சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியை வந்துட்டு அது காலையில வந்துட்டு பொழுது விடிஞ்சா வந்து சூரியன் வரப்போகுது, ஒரு 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ வந்து இருக்க போகுது. அதே சமயத்துல வந்து சோலார் எனர்ஜிக்கு வந்துட்டு ரொம்ப அதிக டெம்பரேச்சர், ஒரு 30-40 டிகிரி இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஒரு 10 டிகிரி இருந்தாலே போதும், சோலார் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடும் நீங்க பேனல் வந்து இருந்ததுன்னா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியம். அதே சமயத்துல வந்து ஒரு ரொம்ப எளிமையா யார் வேணாலும் வச்சுக்கலான்ற மாதிரி, ஒரு வீட்டிலே வந்து வச்சுக்கலாம் நீங்க சோலார் எனர்ஜி. இதுக்கு அடுத்தது வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ வந்து காற்றாலைகள் வந்துட்டு நிறைய வந்து இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. விண்டு
டர்பைன் இதுலயும் இருக்குது, ஆன்ஷோர்லயும் இருக்குது, ஆஃப்ஷோர்லயும் வந்து இருக்குது. இது வந்து காற்று இது என்னன்னா வந்துட்டு எங்கெல்லாம் காற்று அதிகமா இருக்குதோ அங்க மட்டும்தான் வந்து போட முடியும். இது அதை வந்து தனியா வந்து இதை வந்து பண்றது வந்து கஷ்டம். இதுக்குன்ட்டு வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ வந்து அவங்க தான் வந்து பண்ண முடியும். அது வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி, இதுவும் வந்து கிரீன் எனர்ஜிக்குள்ள போறது. அப்புறம் வந்து ஹைட்ரோ எல்லாமே வந்து கிரீன் எனர்ஜிக்குள்ள வந்து போறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து ஃபாசில் ஃபியூவல், இன்னொன்று வந்து நான் ஃபாசில் ஃபியூவல். ஃபாசில்ல போறது எல்லாமே வந்து இந்த நிலக்கரி, ஆயில் அண்ட் கேஸ், இதெல்லாம் ஃபாசில்ல வந்து போறது. நான் ஃபாசில்ல வந்துட்டு சோலார், விண்டு, ஹைட்ரோ இது எல்லாம் வந்துட்டு நான் ஃபாசில்ல வந்து போறது. அது ஒரு நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, கிரீன் எனர்ஜி அப்படின்ட்டு. ஓகே 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 ஜேம்ஸ், ஓகே. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரிஃபைனரியில வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, அதுவும் ரிலையன்ஸ் தான் பண்றாங்க அப்படின்றத சொன்னீங்க, கூடுதல் தகவலா சொன்னீங்க. அஸ்ஸாம்ல வந்து அந்த பழைய ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர். வாங்க வாங்க வெரி குட் சார். பிரசன்டேஷன் சார். வெரி குட் மிஸ்டர் பிரியநாயம். ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். வெரி டீடைல்டா கொடுத்தீங்க. எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி கொடுத்தீங்க. எனர்ஜி என்றால் என்ன, எங்கெங்க தேவைப்படுது, எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது. அமெரிக்கா இத ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் அமெரிக்கா தான் உற்பத்தியில ஃபர்ஸ்ட், பயன்படுத்துறதுலயும் ஃபர்ஸ்ட் அவங்க தான். பாரதி மேடம் கேட்ட கேள்விதான், கிரீன் எனர்ஜி பத்தி நானும் கேட்க நினைச்சேன், அவங்க கேட்டாங்க. அருமை. கிச்சன் அண்டர் த எர்த் சொன்னீங்க. கிச்சன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது சொன்னீங்க. அருமை. ரெண்டாவது கிரீன் எனர்ஜி. இப்போ லேட்டஸ்டா விளம்பரம் நிறைய வருதுங்க. எல்லாரும் சூரிய சக்தி போடுங்க, மானியம் தர்றான் அப்படின்னு எல்லாம் வருதுங்க. இபி காரங்க டார்கெட்டா கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த சோலார் சிஸ்டம் வீட்டுக்கு போடுற மாதிரி எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல இப்ப இந்தியால ஒரு இபி காரங்க கேட்டா ஒரு சோலார் பவர் போட்டுங்க சார், எங்களுக்கு நிறைய டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இத பத்தி ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது கிரீன் எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போட்டா எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னாங்க. பெட்ரோலை விட ரொம்ப அருமையான மைலேஜ் கிடைக்குது. ஒரு 100 ரூபாய்க்கோ ஒரு ஸ்கூட்டர் வாங்க நிறைய பேர் ஆஃப்லைன். ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஒரு இன்க்ரீசிங், டே பை டே இன்க்ரீசிங். நல்லா இருக்கு, ரோடுக்கு நல்லா இருக்கு, குறைச்சே செலவு தான். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போட்டா எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குதுன்றாங்க. அப்போ போக போக ஆயில் கேஸ் பயன்பாடு குறையுமா இல்லைங்களா அப்படின்ற கேள்வி வருது. ரொம்ப அருமையான தகவல். ரொம்ப ஒவ்வொன்றையும் நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க, நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. அந்த 2 கேள்வி தான். சோலார் வீட்டுக்கு போடுறதுக்கு எனக்கு வீடு இருக்கு, மேல போடலாம், இதனால என்ன பலன்? எனக்கு அனுகூலமா இல்ல இருக்கிற இதுவே இபில இருந்து வாங்குற கரண்ட் எனக்கு போதுங்களா? எனக்கு தேவை 3 பேருக்கு தான், இல்ல டெனண்டோட சேர்த்தா ஒரு 6 பேருக்கு. இதை பத்தி சொல்ல முடியுமா? ஒரு டொமஸ்டிக் இதுக்கு என்ன சொல்ல முடியுங்க, எப்படி பயன்படும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம் சார். எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. உங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, கேட்கறது நல்லா இருந்தது. ஸோ சோலார் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விதான், இது போடலாமா? அது முதல்ல வந்து இப்ப குறிப்பா வந்து இந்தியால வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு இது கொடுக்குறாங்க. இப்ப ஒரு மானியம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு 1 கோடி இல்லங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மானியம் கொடுக்கும்போது அதை வந்து நீங்க உபயோகப்படுத்தி போட்டா வந்து ரொம்ப நல்லது. இப்ப இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடுன்றதால ஸோ வளர்ந்த நாடுகள்லாம் எப்போவோ கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து கொடுக்கறது இல்லை, நிறுத்திட்டாங்க. அது இப்ப இந்தியால வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது குறிப்பா வந்து இது சோலார் இதுல என்ன வித்தியாசம்னா, இங்க அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. நீங்க வந்துட்டு முதல்ல வந்து நீங்க போட போற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதையும் உங்களை இப்ப கரண்ட்ல வந்து நீங்க பே பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்க எலக்ட்ரிசிட்டிக்கு பே பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதையும் அந்த வித்தியாசத்தையும் பார்க்கும்பொழுது எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, அதை எவ்வளவு வருஷத்துல வந்து நீங்க திரும்ப வந்து எடுக்கலாம், அதை வந்து நீங்க வந்து பார்க்கணும். அது சில நாடுகள்ல வந்து ஒரு 5 வருஷமும் இருக்கலாம் மானியம் கிடைச்சதுன்னா.
இல்ல மானியமே இல்லைன்னா 10 வருஷமும் இருக்கலாம். 10 வருஷம் ஆகும் நீங்க அந்த போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து திரும்ப வந்து எடுக்கிறதுக்கு. அந்த கணக்கெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்றது வந்து நல்லது. சரி என்வரன்மெண்ட்னு பார்க்கும் பொழுது நீங்க போட்டீங்கன்னா உலகத்துக்கு நல்லது. அது பரவாயில்ல, நான் வந்து கொஞ்சம் வந்து கிரீன் எனர்ஜியை வந்து விரும்புறேன், அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அதிகமா செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு சோலார் எனர்ஜி வந்து போட்டு நானே வந்து ஒரு கிரீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி உபயோகப்படுத்த போறேன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வந்து நல்லது. அது நாட்டுக்கு பயம். நாட்டுக்கு பயன், உலகத்துக்கு பயன். அது கொஞ்சம் இந்த கணக்கெல்லாம் வந்து துல்லியமா நீங்க வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம், கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் கூட வந்து இருக்கலாம். இருக்கலாம். இந்தியால வந்து குறிப்பா எப்படின்னு தெரியல, அநேகமா அது வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றத வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்க வீட்டிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க குறிப்பா வந்து யூகேலலாம் வந்துட்டு இப்ப என்னோட வீட்டுல வந்து நான் சோலார் பேனல் போட்டேன்னா அது வந்து இங்க இருக்கிற கிரிட்ல வந்து கனெக்ட் ஆயிடும். அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு நான் வந்து திரும்ப வந்து எடுத்துக்கிறது. அதாவது வந்துட்டு நீங்க எவ்வளவு பண்றீங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியணும். இப்ப நானே ஒரு யூனிட் போட்டு நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது மக்கள் வந்து எவ்வளவு பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குன்ற ஒரு கணக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல வந்து அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்காது. அதனால வந்து நீங்க பண்றது வந்து கிரிட்டுக்கெல்லாம் கனெக்ட் பண்ற தேவைலாம் இருக்காது. அதனால வந்து எளிமையா தான் இருக்கும் இந்தியாவில் வந்து. அது வந்து தேங்க்யூ அடுத்தது சார், வந்துட்டு தேங்க்யூ. இங்க பேட்டரிலாம் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. பேட்டரி வந்து அடுத்து எலக்ட்ரிக் பைக் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பெட்ரோலுக்கு கம்பேர் பண்றப்போ எலக்ட்ரிக் பைக் இஸ் வெரி நல்லா இருக்குன்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். எலக்ட்ரிக் அது ஸ்கூட்டர் வந்து பத்தி சொல்லுங்க சார். அது ஒரு நல்ல விஷயம். பொல்யூஷன் பார்க்கும்போது வந்து நல்ல விஷயம். அது நீங்க வந்துட்டு எலக்ட்ரிக் காரோ இல்ல வந்துட்டு ஸ்கூட்டரோ வந்துட்டு ரோட்ல வந்து நீங்க எடுத்து ஓட்டும் போது வந்துட்டு நீங்க வந்து எதுவும் பொல்யூட் பண்றது கிடையாது. ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு பேட்டரி சார்ஜ்டா வந்து நீங்க போகும்போது ரோட்ல வந்து நீங்க எதுவும் பொல்யூட் பண்றது கிடையாது. ஆனா அதை வந்துட்டு அந்த ஒரு உங்க பேட்டரியை வந்து சார்ஜ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படுது பாருங்க. அந்த எனர்ஜி வந்துட்டு கிரீன் எனர்ஜியில தான் வந்திருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது வந்திருக்காது. முழுக்க முழுக்க அதுல இருந்து வந்திருக்காது. அதை இருக்கிற வந்து ஃபாசில்ல வந்துட்டு கோலோ இல்ல ஆயிலோ அதை பேஸ் பண்ணி வந்து உற்பத்தி பண்ணி வந்திருந்திருக்கலாம். இதே மாதிரிதான் சோலார் மாதிரிதான் நீங்க வந்துட்டு எலக்ட்ரிக் வாங்கி காரோ இல்ல ஸ்கூட்டரோ வந்து உபயோகப்படுத்தினா பொல்யூஷன் வந்து குறைய போகுது. அது வந்துட்டு நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லது. கண்டிப்பா வந்து போகலாம், கண்டிப்பா வந்துட்டு போகலாம். நீங்க வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வந்துட்டு போகலாம். எலக்ட்ரிக் காரோ இல்ல ஸ்கூட்டரோ போல நல்லதுதான் அது. சார் ஒரு கேள்வி ஆன் என்கரேஜ் அந்த எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ற இது நிறைய வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு சென்னையில் நிறைய பாக்குறேன். டே பை டே இன்க்ரீசிங் நல்லா போயிட்டு இருக்குன்றாங்க. நல்ல நான் சொல்லல 100 ரூபாய் போட்டா 200 கிலோமீட்டர் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ கரெக்டா சொல்ல தெரியல. பெட்ரோலை விட பெட்டர், ஃபார் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி. ஜேம்ஸ், வாட் அபௌட் கோப்பர் கேஸ்? earlier வந்து கோப்பர் கேஸ் வந்து இந்தியால வந்து பாப்புலரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோப்பர் கேஸ் பத்தி யாருமே பேசுறது இல்ல. வாட் தி ரீசன் ஃபார் தட்? இட்ஸ் நாட் feasible, எக்கனாமிக்கலி வயபிளா இல்லாம ஃபெயிலியர் ஆச்சு இந்த கோப்பர் கேஸ். யூ மைட் ஹர்ட். சோ இப்போ அந்த பத்தி யாருமே பேசுறதே இல்ல. வாட் ஹேப்பன் டு தட் கோப்பர் கேஸ்? அந்த மாதிரி எனர்ஜி என்னாச்சு? வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட்? எனிதிங் யூ நோ அபௌட் இட்? ஃபீட்பேக். எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டது சார் கோபர் கேஸ்ங்களா? அந்த டங்ல இருந்து கவு டங். அதுல வந்து பெருசா இல்ல சார். வீட்டுக்கு மேக்சிமம் ஒரு அடுப்பு எரி வைக்கலாம் சார். அது கூட பண்ண முடியல சார். அவ்வளவு டங்கு கிடைக்கிறது இல்ல. அதுல இருந்து உற்பத்தி ஆகிற செலவு அதிகம். ஒரு நார்மலா ஒரு சின்ன அடுப்பு பத்த வைக்கலாம். ஒரு அவ்வளவுதான். கிராமத்துல இருந்தது. ஆஃப் லைட் அதனுடைய பயன்பாடு குறைஞ்சு போச்சு. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். ஆமாங்க சார். நீங்க என்னோட ஒரு கிராஃப்ல வந்துட்டு அந்த பயோகேஸ் இது வந்து பயோஃபியூவல் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அது 17ஆம் நூற்றாண்டுகள் அப்படியே இருக்குது. அதோட வந்து முன்னேற்றம் இல்லை.
அது ஒரு வகையில வந்து இந்த கமர்ஷியலா வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்ததுக்கான காரணமும் இருக்கலாம். அது யாரும் வந்து பெருசா வந்து என்கரேஜ் பண்ணல அது அதிகமாக்கணும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டும் பண்ணல. இப்ப நீங்க சோலாரே பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்போ ஒரு மேஜர் ஃபியூவலா வந்து இருந்திருக்கலாம். குறிப்பா வந்து வீட்டுக்கு வந்து தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நல்லா வந்து இருந்திருக்கலாம். அது ஒரு மேஜர் எனர்ஜி சோர்ஸா வந்து இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டு தான் அது. அதே மாதிரி அதுவும் வந்து சரியான ஒரு கவர்மெண்டோட அந்த ஒரு இது வந்து இல்லை, ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்கல. இது வந்து நல்லது நாட்டுக்கு வீட்டுக்கு அப்படின்ட்டு வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கு தேவைகள் நிறைய இருக்கும்ல. அது நீங்க எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுல்ல. சிட்டில எல்லாம் பண்ண முடியாது, கிராமம் அந்த மாதிரி இடத்துல தான் பண்ண முடியாது. இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதுல வந்து நமக்கு இங்க சிட்டில எல்லாம் செட் ஆகாது. சான்ஸே இல்லை. அது கிராமத்துல தான் நிறைய மாடு வச்சிருக்க இடத்துல தான். சென்னையில தான் மாடே வைக்க கூடாதுன்ட்டாங்களே. சென்னையில இருக்கு மாட்டெல்லாம் துரத்திட்டாங்களே. தேங்க்யூ நடராஜ் சார். வாங்க ரத்னவடிவேல் சார், வாங்க பேசுங்க. இலங்கையில இருந்து ரத்னவடிவேல் சார், வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். சுமார் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு சவுதி அரேபியால இருந்தேன். ஆனால் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் அறிய வேணும் என்றதுல மிகவும் ஆர்வம் இருந்தது. ஆனா அதை அறிந்து கொள்றதுக்கான வாய்ப்பும் அங்கங்கே அப்பப்ப சில விஷயங்கள் எங்களது கண்ணுக்கு தென்பட்டிருந்தாலும் அதை வாசிச்சு அறிஞ்சு கொண்டாலும் இப்படியான ஒரு அருமையான விளக்கம் ஆஃப் ஷோர்ல எப்படி ட்ரில்லிங் செய்யறாங்களே என்று நான் இருந்தது வந்து சவுதி அரேபியான்ற கிழக்கு பகுதியில. அந்த பகுதியில தான் கூடுதலான ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் எல்லாம் நடந்த ஜுபைல்ன்ற இடம். அது பெரிய ஒரு சிட்டி. அதுக்குள்ள பெருசாக எல்லாம் செய்து கொண்டிருந்தவங்க. என்ன நடக்குது எது நடக்குதுன்றது விளங்காது. ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் என்று சொல்றாங்க. இப்ப நாம ஒரு சில ரத்னவடிவேல் சார் ஜேம்ஸும் சவுதியில இருந்தாரு நம்ம கூட. யாரு இப்ப ஜேம்ஸ் பேசுறாரு இல்லையா, அவரும் சவுதியில தான் இருந்தாரு. அப்படிங்களா? ஆமா, நம்ம ஜான் வேதகுமார் ஹாரிஸ் எல்லாம் ஃப்ரெண்டு தான். ஓஹோ, ரைட். ரொம்ப சந்தோஷம். ஜோன் வேதகுமார் அவங்க எல்லாம் ரொம்ப நெருங்கி நாம நெருங்கி பழகி நாட்கள் எல்லாம். ஒரு நன்றி சார். நான் 2001 இருந்து 7 வரைக்கும் அல்கோபார்ல இருந்தேன். அல்கோபார் தஹ்ரான் தமாம் அந்த ஏரியா தான் நான் இருந்தது. அல்கோபார்ல இருந்தேன், டஹ்ரான்ல இருந்தேன், தமாம்ல இருந்தேன். டஹ்ரான் ஏர்பேஸ்ல தான் நான் ஒர்க் பண்ணது. ஆனபடினால டஹ்ரான்ல ஒர்க் பண்ணது. ஆனா இருந்ததும் அநேகமா டஹ்ரான். பிற்காலத்துல டமாமில் இருந்தேன். எல்லாம் ஒரே ஏரியா தான், நம்மளுக்கு தெரியும் தானே. ஆனா நான் வந்து 2002ஆம் ஆண்டு அங்க இருந்து புறப்பட்டுட்டேன். அதுக்கு முதல் தான் 23, 24 வருஷத்துக்கிட்ட இருந்தேன். அப்ப நெருக்கமா பழகின ஆட்கள் தான் எல்லாரும். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னு ஆர்வம் இருந்தாலும் அதை நான் அறிஞ்சு கொள்ளல. ஆனா இப்போ இது சில விஷயங்களை இருந்துட்டு யோசிக்கிறேன். இந்த முழு விவரத்தை நீங்கள் அப்படியே திரட்டி தந்தீங்க. ஒரு கொஞ்சம் பகுதியை நான் முன்னுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அவசர அலுவலாக நான் வெளியில போக வேண்டியிருந்தாலும் தவற விட்டுட்டேன். நான் நிச்சயமாக நான் அதை இந்த வீடியோல பார்க்க வேணும். என்னென்றால் அந்த கடைசி பின்பகுதியில பார்த்ததுல நான் பார்த்தது என்னன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல நீங்கள் டயர் அதை பற்றி சொன்னீங்க. இந்த டயர் அதுக்கு எப்படியாக டயரை உற்பத்தி செய்யறதுக்கு எப்படி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் உதவுது? தார் ரோடு போடுறதுக்கு தார். ஆமா, தார். அது இந்த ஆயிலில் அந்த தார்ன்றது ஓரளவுக்கு ஊகிச்சு கொள்ளலாம். ஏன்னா இதெல்லாம் கழிவு எடுத்து வந்து வருதுண்டு. ஆனா அந்த டயருக்கு எப்படி? என்னடா நான் அறிஞ்சு கொண்டது இதுவரையில நான் எந்த நாலேஜின் படிக்கு இங்க இலங்கை வந்து ரப்பர் உற்பத்திக்கு ஃபேமஸான ஒரு நாடு. இங்க ரப்பர் மரங்கள் இருக்கு, அதுல பாலை எடுத்து அதுல இருந்து தான் செய்யறாங்கன்ட்டு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நீங்கள் இதை சொன்னீங்க. மற்றது என்ன மனசுக்குள்ள நெடுக உறுத்தி கொண்டிருந்தது, இந்த ஓயில வந்து நிலத்துக்கு அடியில இருந்தா எடுக்கிறாங்க. அப்ப இப்படியே பரலா எடுத்துக்கொண்டு போனா இந்த உலகம் கீழே அப்படியே ஓட்டையா போறையா போய் ஒரு நாளைக்கு தொப்பண்டு விழாதோ என்று
அப்படி ஒரு மனதிலே ஒரு ஒரு சந்தேகம். அது சிரிப்பா இருக்கலாம் அது கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம். அதை பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு கால் விளங்கப்படுத்தணும். மற்றது அருமையான விளக்கம். அந்த கிரீன் எனர்ஜியை பற்றி சொன்னீங்க. அந்த கிரீன் எனர்ஜி என்ற அது உண்மையிலே அற்புதமான வேலை. இப்ப நம்ம நாட்டிலே எல்லாம் இப்ப இந்த சோலார் பவரை தான் நீங்க சொன்னது போல அதை எடுத்து அதை பேங்கே லோன் கொடுக்குது. முழுக்களுக்கும் லோனை கொடுத்துட்டு இப்ப இந்த மாசம் அதை நாம கட்டி கொண்டு போகலாம். அதுல இருந்து வர்ற உற்பத்தியே எங்களது நேஷனல் கிரிட்டுக்கு போகுது. நேஷனல் கிரிட்ல இருந்து நாம அது அதுக்கெல்லாம் அந்த மீட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல இருந்து சொல்றதை கழிச்சிட்டு எங்களுக்கு ஒரு மாசத்துல எவ்வளவு உற்பத்தி ஆகுது, நாங்கள் எவ்வளவு யூஸ் பண்றோம், நேஷனல் கிரிட்டுக்கு எவ்வளவு போயிருக்கு, அதை கழிச்சு கொண்டு சார்ஜஸ் வெரி லெஸ் தான். அது நாம போடுற சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு இஃபெக்டிவா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் கொஞ்சமா அது செயலிழந்து கொண்டு போகுது. ஆனா அதுக்குள்ள எங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ரொம்பவும் வந்துடுது. ஆமா, அதுக்குள்ள வந்துடுது எங்களுக்கு. அது நிச்சயமா அதுக்கு மேல எங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்குது. அடுத்ததாக இப்ப உங்களது நாட்டில இருந்தான் அம்பானி இந்த காற்றாலை திட்டங்களை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார். இங்க கன இடங்கள்ல அது நடந்து கொண்டிருக்கு. அது என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் என்று சொல்றாங்களா, அந்த சத்தம் அது இது அதால சில பிரச்சனைகள் ஏற்படுது என்று சொல்லி அந்த உள்ளூர் அந்த காற்றால போடப்படுற இடங்கள்ல ஆட்கள் கொஞ்சம் மக்கள் அதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஆழமாக நான் அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க இல்லை. பல விஷயங்கள் 1008 விஷயம் மூளைக்குள்ள இருக்க அதை என்னத்தை சரி ஏதோ நடத்துதுன்னு விட்டுடுறேன். எனக்கு நீங்களே இந்த உலகம் பொறியாதா என்றதை பற்றியும் இந்த டயர் விஷயத்தை பற்றியும் எனக்கு ஒரு தயவு செய்து சொல்லுங்க. நன்றி சார். உங்களோட நல்ல ஒரு எல்லாத்தையும் கவனிச்சு கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையுமே விடல. குறிப்பா டயர் இதே மாதிரிதான், தார் மாதிரிதான், ஆஸ்பால்ட் மாதிரிதான் ஒரு பை ப்ராடக்ட் முழுக்க டயர்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸே எடுக்குது. நீங்க சொல்ற மாதிரி ரப்பர் அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஒரு மிக்சர் தான் அது. இது முழுக்க பெட்ரோலியம் கிடையாது, முழுக்க ரப்பரும் கிடையாது. அந்த ஒரு டயருக்கு தேவைப்படுற சில பரிமாணங்கள் இதுல இருந்து கிடைக்குது. ஸோ அதுதான் இது ஒரு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இவ்வளோ பேரல்ஸ் ஆயில் இருக்குது, இவ்வளோ கியூபிக் ஃபீட் கேஸ் நிலத்துக்கடியில எடுக்கிறாங்க. இதுதான் பூமி தாய் நமக்கு உணவு மட்டும் கொடுக்கல, கார் ஓட்டுறதுக்கு ஆயில் அண்ட் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ள இருக்குது, ஏகப்பட்ட ரிசர்வ் இருக்குது. அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா நீங்க பார்க்கும்போது ரொம்ப நிலத்துக்கு அடியில ஒரு 5000 மீட்டர் இல்ல ஒரு 6000, 7000, 8000, 10,000 மீட்டர் அடிக்குல நீங்க டெல் பண்ணிட்டு போனாதான் அதை எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால அவ்வளோ கீழே போனாதான் அந்த ரிசர்வ் எடுக்க முடியும். அதனால அந்த பூமிக்கு எதுவும் ஆக போறது இல்லை. இவ்வளோ நம்ம எடுத்தாலும் எதுவும் ஆக போறது இல்லை. அவ்வளோ டீப்பா போய் போறதால. இது இல்லாம இது ஒரு கன்வென்ஷனல் ப்ராசஸ். இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஒரு 5000 மீட்டர் 6000 மீட்டர் கீழே போய் எடுக்கிறது. இது இல்லாம ஒரு 500 மீட்டர் ஒரு 1000 மீட்டர்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் வேற ப்ராசஸ். அது கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ப்ராசஸ். அது என்னன்னா ஃப்ராக்கிங், ஷேல் கேஸ் அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரோ கார்பன் இப்ப தமிழ்நாட்டுலலாம் தஞ்சாவூர்லாம் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் ஆபத்தானது. அதாவது இது ஒரு 500 மீட்டர் ஒரு 1000 மீட்டர் அளவுல பார்க்கும்பொழுது அது நிலத்தடி நீருக்கு கொஞ்சம் பக்கத்திலே, அதுக்கு கொஞ்சம் கீழே போய் அதை எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது அது நிலத்தடி நீரோட கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஆபத்தானது அது. ஸோ மற்றபடி இப்ப பண்ணிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கிற இந்த இது அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை பூமிக்கு, அப்படிதான் சொல்லலாம். சோ கவலைப்படாதீங்க, நீங்க விழ மாட்டீங்க. மியூட்ல இருக்கீங்க சார் நீங்க. இல்ல அவருக்கு சொன்ன. ஓ, அதான் நான் மியூட்ல பேசுறதை கேட்கல. ஆமா ஓகே. ஆமா ஆமா
70ஆம் ஆண்டு கல்ஃப் போருக்கு பிறகுதான் இந்த oil பிரைஸ்கள் எல்லாம் கூடினது. ஏன்னா அது வரைக்கும் வெளியே அந்த மார்க்கெட் எவ்வளவுக்கு சொல்லுதோ அது பிரைஸுக்கு தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. பேந்தி வங்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு இவைகளுக்கு எல்லாம் ஒரு பாடம் படிப்பிக்கணும்ன்றதுக்காண்டி ஓபெக்கை தொடங்கி அதுல பேருந்து அந்த oil பிரைஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படி எல்லாம் செய்ய தொடங்கினாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த விலை டக் டக்குன்னு இருந்தது. நான் எல்லாம் சவுதிக்கு போகைக்கு ஒரு பேரல் வந்து $40 தான் இருந்தது. $25 $30 தான் இருந்தது. அது $40 போனதுக்கு ஐயோ எல்லாம் கத்தினாங்க. அப்ப ஆனா இப்ப பேருந்து 100 சொச்சத்துக்கு போய் இப்ப கொஞ்சம் நீங்க சொன்னீங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஆனபடினால அது அந்த அவங்களை அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதை தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க என்று நினைக்கிறேன் நான். அப்படின்னா அது அது அவங்க இந்த நாட்டுக்கு ஒரு இது நல்லது. அடுத்த யோசனை என்னென்றால் இத எப்படி இதன் பயன்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கும் என்றதை என்னென்று இதை கண்டுபிடிச்சாங்க. மற்ற இந்த நிலத்துக்கு கீழே இப்படி எல்லாம் இருக்கும்ன்றது எப்படி அந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த அமெரிக்கன்ஸ் தான் அதை முதலாவது கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி இந்த சிந்தனை வந்து அந்த சிந்தனை தோற்றம் பெற்றது, அது எப்படி அது தோற்றம் பெற்றது? அதாவது சார் ஒரு இதுல வந்து நான் வந்துட்டு சொல்றேன். பழங்காலத்துல வந்து இதுதான் வந்து இது ஒரு க்ரூட் ஆயில் அப்படின்னு தெரியாமலே வந்துட்டு சில நிலப்பரப்புல வந்து அதுவே வந்து மேல வந்திருக்கு. அழுத்தம் தாங்க முடியாம வந்து அதுவே வந்து மேல வந்திருக்கு. அதை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு அது வந்து ரொம்ப பழங்காலத்துல. இப்ப வந்து குறிப்பா 17, 18ஆம் நூற்றாண்டு அப்பதான் பார்த்தா நிறைய அறிவியல் வளர்ச்சி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல வந்து நடக்கும்பொழுது தான் வந்துட்டு இப்படி ஒண்ணு வர பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சு அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் எந்தெந்த நாட்டுலலாம் வந்து இது அதிகமா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு இது வந்து ஒரு படிப்படியா நடந்தது தான். இது ஒரு நாள்ல ஒரு வருஷத்துல நடந்தது கிடையாது. ஒரு 50 வருஷமோ 100 வருஷத்துல நடந்த ஒரு முன்னேற்றம் தான் இது. ஒரு 17, 18ஆம் நூற்றாண்டுகள் ஆரம்பிச்சு சவுதியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல தான் வந்து அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது இங்க இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பல பேர் வந்துட்டு இருக்கு இல்லை அப்படின்ட்டு திரும்பலாம் போயிட்டு இறுதியா தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது இங்க இருக்குது அப்படின்ட்டு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. கடைசியா ஒரு கேள்வி. இதை சொல்றாங்க வந்து இந்த கோடிக்கணக்கான வருஷம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்பு இந்த பிளான்ட் கழிவுதான் இப்படி ஒயிலா வந்திருக்கின்ற அது உண்மைதான்? அவ்வளவு ஆழமாக அது போயிருக்குமெண்டா கடலுக்குள்ள? ஆமா ஆமாங்க சார். இது வந்து நிலத்திலயும் சரி கடல்லையும் சரி எல்லாமே வந்து ஏதோ ஒரு உயிரினம் வந்து அழிஞ்சு போய் கடலுக்கு அடியில போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு அங்க இருக்கிற வந்து வெப்பத்துல வந்து அது வந்து உருமாறி ஒரு ஆயிலோ இல்லை கேஸாவோ மாறி அங்கே வந்து சேமிப்புல இருந்து அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு மாற்றம் தான். இது இன்னைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கலாம், நமக்கே தெரியாம வந்து நடந்துட்டு இருக்கலாம். அது வந்து இன்னொரு 1000 வருஷமோ 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது ஆயிலாவோ இல்லை கேஸா வந்து மாறி வந்து வரலாம். ஸோ இது பல காலமா நடந்துட்டு இருக்கிறது தான் இது. ஸோ எங்கேயோ இருந்தோ வர்றது இல்லைல்ல, எங்கேயோ இருக்கிறது, உலகத்துல இருக்கிறதா வந்து ஒரு மாதிரி வந்து வந்துட்டு இருக்கிறது, நமக்கு வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கிறது. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய விளக்கம் அருமையா இருந்தது. பல விஷயங்கள் நாங்கள் இதுவரையில இத்தனை வருஷம் அங்க இருந்தும் ஒரு முட்டாள்களாக இருந்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியுது. இது அறிய முற்படாம இருந்தது ஒரு பெரிய ஒரு அறிவீனம் என்றுதான் சொல்லணும். அந்த அறிவு கண்ணை நீங்க திறந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நீங்க ஸ்டீஃபன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு அமைப்பை வந்து அவருக்கு தொடர்ந்து நாங்க நன்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா புது புது விஷயங்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவர் கொண்டு வந்து இங்க இதுக்குள்ள சேர்க்கிறது. நாம அதுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறது இல்லை தானே? அதுதானே. ஓகே சார், நன்றி 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 சார். சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதுல. தேங்க்யூ ரத்ன வடிவேல் சார். ஜான்சன் பிரவீன் பேசுறீங்களா? அவர் என்னோட நண்பர், அவரு துபாயில இருந்து சேர்ந்திருக்காரு. ரைட், ஓகே. ரவி சார். சார் நான் ஜேம்ஸ் உடைய நண்பர். வாங்க. நானும் சவுதியில இருந்தேன், துபாயில இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் என்ன பேசுற ஜேம்ஸ் தெரிஞ்சுக்கல. நாங்களும் ஐலண்ட் கஸ்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஜேம்ஸ் சப்போர்ட் தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை சார். நான் துபாயில இருக்கேன். நான் ஜேம்ஸும் நானும் ஸ்கூல் கிளாஸ்மேட்.
ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ், லாங் வாவ் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. Cool. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ Thanks, Kanchan. தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ. ரவி சார் இருக்கீங்களா? எஸ்கேஆர் முடிச்சுக்கலாமா ஜேம்ஸ்? முடிச்சுக்கலாம் சார். I think அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. வாங்க ஸ்ரீதர் சார் வாங்க. இப்பதான் இந்த ஒரு கர்நாடிக் மியூசிக் போயிருந்தேன். இப்பதான் ஜஸ்ட் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க. So actually I am fond of the Carnatic music. Any music I am fond of. Carnatic music-ம் பிடிக்கும். So போயிட்டு வந்தேன். Sorry I could miss this program. ஏன்னா அது ஆஃப்ஷோர்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் அது. சார் அதுல என்ன ஒர்க் பண்றாருங்க அவரு? நான் வந்துட்டு குறிப்பா வந்து இந்த இதுல வந்து சொல்லல சார் நான் என்ன வேலை செய்யறேன் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஆரம்பத்துல வந்து நான் சவுதியில ஆரம்பிக்கும் போது வந்து ஆன்ஷோர் சைட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முழுக்க ஆன்ஷோர் ரிஃபைனரி சைட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கேஸ் பிளான்ட் ரிஃபைனரி அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 15 வருஷமா வந்து யூகேல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறது. யூகே நான் ஒர்க் பண்ற கம்பெனி வந்துட்டு ஆஃப்ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவங்க வந்துட்டு ஆஃப்ஷோர்ல வந்துட்டு பைப்லைன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது. சிவில் கிடையாதுங்க சார். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேசிக்கலி. என்னோட ரோல் வந்துட்டு பைப்பிங் அண்ட் வால் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் நான். ஸோ இந்த ஆஃப்ஷோர்ல வர வந்துட்டு பைப்பிங் சிஸ்டம் வால்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு டிசைன் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரா இருக்கேன். எல்லாமே நான் பண்றது எல்லாமே வந்து ஆஃப்ஷோர்ல தான் வந்து இன்ஸ்டால் பண்றது. எல்லாமே ஃபேப்ரிகேட் ஆகுறது எல்லாமே ஆன்ஷோர்ல. பட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்துட்டு ஆஃப்ஷோர்ல. அதுதான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குன்ட்டு ஸ்பெஷலா வந்து கப்பல்லாம் வந்து இருக்குது கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு. அதை ஃபர்தரா கனெக்ட் பண்றதுக்கு வந்து டைவர்ஸ் வந்துட்டு டைவ் பண்ணி போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயம், நாங்க போய் பார்க்க முடியாது. நாங்க வந்துட்டு டிசைன் பண்றத ஆன்ஷோர்ல பார்க்கலாம், பட் ஆஃப்ஷோர்ல வந்து பார்க்க முடியாது. பட் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து வீடியோ போட்டோஸ் அந்த மாதிரி வந்து எடுத்து வந்து வந்துடும். ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு வந்து எல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும். அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நாங்க வந்து இங்க இருந்து அனுப்புவோம். அதனால தொடர்ந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நான் இப்போ முழுக்க பண்றது எல்லாமே ஆஃப்ஷோர் சம்பந்தப்பட்ட வேலை. பட் ஒர்க் எல்லாம் வந்து ஆன்ஷோர்ல வந்து. வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். ஆக்சுவலா இந்த ஃபீல்டு வந்து ஐ வாஸ் இன் ஆப்பிரிக்கா ஃபார் 2 decades இருந்தேன். ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் ஷெல். நான் பேசிக்கலி கெமிஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து வி யூஸ் டு மேக் பாலிமர்ஸ் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து நைஜீரியால வந்து லோக்கல் கண்டென்ட் பாலிசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டிஜினைசேஷன் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து தே அப்ரோச் வெதர் யூ கேன் டெவலப் சம் பாலிமர்ஸ் ஃபார் ட்ரில்லிங்ல வந்து 4-point டிப்ரெஷன் பிளஸ் கரோஷன் இன்ஹிபிட்டர் ரெசிஸ்டன்ஸ் போட்ட கேட்டாங்க. அது இட் டுக் 2 years ஃபார் மீ டு டு, பிகாஸ் ஆயில் கம்பெனி எல்லாமே தே ஆஸ்க் லாட் ஆஃப் சர்டிபிகேட்ஸ். தே நீட் ISO 2015 and ISO 14000 எல்லாம் பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டு we were successful in developing the product. Then I went to Shell. அவங்க பிளாட்ஃபார்ம்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க, ட்ரில்லிங் காமிச்சாங்க. So it was very very tough job. The job is very tough job, but as a chemist I was very much interested in that field. So that's what it is in fact. எங்களுக்கு one of the major client வந்து Shell, BP, Total. Okay. அப்புறம் இங்க நார்த் சி பேஸ்டா ஸ்மாலர் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. we are doing contract for all the oil companies, that means. ஆமா நான் ஒர்க் பண்ற கம்பெனி வந்து கான்ட்ராக்டரா வந்து பண்ணிட்டு இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ராக்டர் இங்க BP, Shell அந்த மாதிரி கிளையண்ட்ஸ் வந்து. ஓகே ஒரு 10 billion worth of company அந்த மாதிரி வந்து சொல்லலாம். very big company, very nice. Okay, nice talking to you. Okay, நான் YouTubeல பார்க்கறவங்களுக்கு full இத பார்த்தறேன். Okay, thanks. Thank you very much. Thank you sir. எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்களும் வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். Thank you James. ஒரு வண்டர்ஃபுல் ப்ரோகிராம். ஆக்சுவலா வந்து ரொம்ப அருமையான பிரசன்டேஷன், நல்ல ஃபீட்பேக் இருந்தது. எனக்கும் ஆக்சுவலா இத பத்திலாம் ஒரு நாலேஜும் கிடையாது. இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஏரியால நம்ம இது வரைக்கும் எதுவுமே பேசலன்றது இருந்தது. சரி, அதுதான் உங்களுக்கு போட்டேன்.
நன்றி சார். டிஃப்ரெண்டாவும் என்னோட இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு எஸ்கே அப்படின்ட்டு அதான் வந்திருக்காரு, யாருன்னு தெரியல. வாங்க சார். இருக்கு. அவர் வந்து அபுதாபில வந்து இருக்கிறவர். ஓ ரைட், ஓகே. வாங்க பேசுங்க. எஸ்கே மைக் ஆன் பண்ணுங்க. மைக் எஸ்கே மியூட்ல வந்து அன்மியூட் இருக்காரு. பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. Oh, sorry, can you hear me now? யா யா. எஸ் எஸ் எஸ். Okay, sorry, I joined late and because of some commitment. And really, like I attended James' presentation in English last month. Same presentation. It's very interesting, really, and it gives a full insight into like how the offshore engineering design concept, detailing, and like the procurement, construction, and erection also. It's really interesting. தேங்க்ஸ் எஸ்கே. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்க பேச சொன்னேன். வண்டர்ஃபுல்லா. அதாவது தமிழ்ல சொன்னது வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் அப்பயே தமிழ்ல கோட் பண்ணாரு. ஒரு திருவள்ளுவர் கவிதைய ஓ ரைட், அப்பதான் சொன்னாரா? திருவள்ளுவர் குறள்ல வந்து கோட் பண்ணாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது சரி சரி. நன்றி எஸ்கே. எஸ்கே வந்துட்டு அபுதாபில வந்து அட்னாக்ன்ற ஒரு ஆபரேட்டர் கிளையண்ட்ல வந்து சைட்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஆமா, அட்னாக் ஆஃப்ஷோர் அபுதாபில வந்து நான் கன்சல்டன்டா இருக்கேன். So I'm into எங்க same டீம் field. மெம்பர் ஒருத்தர் இருக்கார், ரிஃபாய் அப்படின்ட்டாங்க, இருக்கார் அபுதாபில. இந்த ஏரியால அப்படிங்களா? சரி சரி சரி. பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஹாப்பி ஹாப்பி. ஓகே, थैंक यू. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா. ஓகே, थैंक यू சார். எல்லாருக்கும் நன்றி. थैंक you ஜேம்ஸ். Thank you very much. பார்ப்போம். தேங்க்யூ ஜேம்ஸ். வாழ்த்துக்கள். Thank you all.